ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்ரவணம் வந்தே ரம்யஜாமாதரம் முனிம். லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமध्यமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். யோ நித்யமச்சுதபதாம்புஜயுக்மருக்ம व्यामोहतस्तदितराणि तृणाय मेने. अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम्. आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना. भूतं सरश्च महताह्वयभट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान्. भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. नीलातुङ्गस्तनगिरितटी सुप्तमुद्बोध्य कृष्णं पारार्त्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति. स्वोच्छिष्टायां रजनिगलितं या बलात्कृत्य भुङ्क्ते गोदा तस्यै नम इदमिदं भूय एवास्तु भूयः. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்வதியம் இனிசையால் பாடிக் கொடுத்தாள். நற்பாமாலை பூமாலை சுடிக் கொடுத்தாளை சொல்லு. சூடிக் கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய். நாடி நீர் வேங்கடவர்க்கு என்ன விதி என்ன இம்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீமத் கிருஷ்ண சமாஹ்வாய நமோ யாமுனசூனவே. யத்கடாக்ஷைகலக்ஷ்யானாம் சுலப ஸ்ரீதர சதா. ஆதௌ வேதாஹ பிரமாணம் ஸ்மிருதிஹி உபகுருதே சேதிஹாசைஃப் புராணைஹி என்று மிக அற்புதமான ஸ்லோகம் பராசர பட்டர் காண்பித்தருளுகிறார். இது எதை ஒற்றியதாக இருக்கிறது அப்படின்னா, வேதோ அகில தர்ம மூலம், எல்லா தர்மங்களுக்கும் மூலமாக இருப்பது வேதம். வேதத்தை ஏன் வேதம்னு சொல்லுகிறோம்? வேதத்தை வேதம்னு சொன்னால் என்ன, வேறொன்று சொன்னால் என்ன? ஆனால் வேதம் அப்படிங்கிற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்? வேதயதீதி வேதா, நாம் அறியாததை அறிவிக்கக்கூடியதற்கு வேதம்னு பேர். நாம் அறிந்ததை சொல்லக்கூடாது, அறியாததை உண்மையை சொல்லணும். அதுக்கு தான் வேதம்னு பேர். அறிஞ்சது என்ன? பசி எடுத்தால் சாப்பிடணும், தூக்கம் வந்தால் தூங்கணும், தினவெடுத்தால் இங்கே சொரிஞ்சுக்கணும், இப்படி அரிச்சுக்கணும். இதெல்லாம் வேறு யாரும் சொல்லித்தர வேண்டாம். தன்னிடையே நாம் செய்வோம் அந்த காரியங்களை எல்லாம். நாம் அறியாதிருக்கக்கூடிய செயல்களை, அறியாதிருக்கக்கூடிய உண்மைகளை, நம்மால் உணர முடியாதிருக்கக்கூடிய தத்துவங்களை காட்டுவது தான் வேதம். பகவான் யார்? அவன் எங்கே இருக்கான்? நான் சொல்லக்கூடிய தத்துவம் என்ன? அது எப்படிப்பட்டதாக இருக்கக்கூடிய தத்துவம்? வெளியில் இருக்கக்கூடிய லோகங்கள் என்னென்ன? கண்ணுக்கு தெரியாத நாம் செய்யக்கூடிய பாப புண்ணியங்களின் பலன்கள் என்னென்ன? எங்கே அனுபவிப்போம்? இப்படி எல்லாவற்றையும் நமக்கு உணர்த்துவதற்கு தான் வேதம் அப்படின்னு பேர். வேதம் எல்லாவற்றிற்கும் மூலமாக இருக்கிறது. இந்த ஜகத்தில் நடத்தக்கூடிய பல செயல்களை வேதம் மிக அழகாக விவரித்து போருகிறது.
அந்த வேதம் எம்பெருமானுடைய மூச்சு காற்றாகவும் இருக்கிறது. பகவானுடைய சுவாச காற்று பார்த்தா அது வேதம்தான். எப்படி பகவான் நித்தியமோ, எப்படி எம்பெருமான் ஒரு நாளும் பிறவாதவனோ, வேதமும் நித்தியமானது, என்றும் புதியதாக பிறவாதது. அனாதின்னு பேர் வேதத்திற்கு. அனாதி நிதனா ஹ்யேஷா அப்படின்னு பேர். அனாதின்னு சொன்னால் ந ஆதி, எதற்கு தொடக்கமில்லையோ அதற்கு அனாதின்னு பேர். வேதத்திற்கு அபௌருஷேயம் என்று பெயர். அபௌருஷேயம் என்றால் எந்த புருஷர்களாலும் செய்யப்படாதது வேதம். புருஷர்களால் பண்ணப்படாததுன்னா ஸ்திரீகளால் பண்ணப்படுறதா? இல்லை, யாராலும் செய்யப்படாதது. ஓ, அப்போ பகவான் பண்ணியிருப்பனோ? இல்லை, பகவானாலும் செய்யப்படாதது வேதம். வேதம் நித்தியமாக இருக்கக்கூடியது, அனாதியாக இருக்கக்கூடியது, அபௌருஷேயமாக இருக்கக்கூடியது, யாராலும் இயற்றப்படாததாக இருக்கக்கூடியது. வேதத்துக்கு இன்னொரு பேர் ஸ்ருதின்னு பேர். ஸ்ருதின்னா காதால கேட்டு 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 வருவது. தமிழில் எழுதாக்கிழவின்னு சொல்கிற அழகா. காதால எது கேட்டு கேட்டு வருகிறதோ அதற்கு வேதம். இன்னொரு பேர் வேதத்திற்கு சந்தஸ் அப்படின்னு பேர். சந்தஸ் என்றால் சாதயதி, எது மறைக்கிறதோ அதற்கு சந்தஸ்ன்னு பேர். தன்னிடத்தில் உண்மையான பக்தி இல்லாத விஸ்வாசம் இல்லாதவர்களுக்கு வேதம் உண்மையான அர்த்தத்தை காட்டித்தராது. விஸ்வாசம் இருந்து பக்தி இருந்து வேதத்தை அணுகிறவர்களுக்கு மட்டும்தான் வேதம் உள்ளதை உள்ளபடி காட்டித்தரும். பகவானுக்கும் இப்படித்தான். அணுகில் அணுகும், அகலில் அகலும். ஆழ்வார் அழகாக தெரிவித்தார். இன்னொரு பாசத்தில் காண்பிக்கிறார். பத்துடை அடியவர்க்கு எளியவன், பிறர்களுக்கு அரியவித்தகன் என்று காண்பிக்கிறார். பக்தி உடையவர்களாக இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு எம்பெருமான் மிகவும் எளியவனாக இருக்கான். ரொம்ப சுலபத்தில் அவனை போய் பிடிச்சிக்க முடிகிறது. எம்பெருமானை அணுகி இவர்கள் ஆட்கொள்ள முடிகிறது. ஆனால் பக்தி இல்லாது இருக்கக்கூடியவர்களுக்கு அரியவனாக எம்பெருமான் விளங்கி நிற்கிறான். வேதமும் அப்படித்தான். ரொம்ப பக்தியோட ஸ்ரத்தையோட அதை அணுகுவர்களுக்கு வேதம் உள்ளபடி காட்டி கொடுக்கும். அப்படி பக்தி இல்லாதவர்களுக்கு வேதம் அர்த்தங்களை மறைத்து போரும். வேதத்துக்கு இன்னொரு பேர் இருக்குது, த்ரயின்னு பேர். 3 வேதங்கள் பிரதானமாக இருக்கும். ரிக், யஜு, சாமம்னு சொல்கிறது. ஆனால் மறை 4ன்னு சொல்கிறது உண்டு. மறைன்னு சொல்கிறதும் வேதம் தான். சந்தஸ்னா மறை. 4ன்னா ரிக், யஜுர், சாம, அதர்வன அப்படிங்கிற 4ஐயும் வேதங்களாக கொண்டாடுகிறோம். 4 வேதங்கள்னு. அதில் ஒவ்வொன்றுலேயும் பல பல சாக்கைகள். ரிக்வேதம்னு எடுத்துட்டா அதை பல சாக்கைகள் இருக்குது. யஜுர்வேதம்னு எடுத்துட்டா அதில் பல சாக்கைகள் இருக்குது. சாமவேதம்னா அதில் 1000 சாக்கைகள் இருக்குது. சாக்கைகள்னால் பிரான்ச்சஸ்ன்னு அர்த்தம். இப்படி வேதம் எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படின்னா, அது எண்ணற்றதாக, அளவற்றதாக, ஒரு எல்லையற்றதாக விரிந்திருக்கக்கூடியது வேதம். நமக்கு வேண்டிய பல நல்ல வழிகளை வேதம் காட்டி கொடுக்கறது. எல்லாவற்றையும் வேதம் சொல்கிறது, சொல்லாத விஷயம் இல்லை. அதான் த்ரைங்கிற இடத்துல வேதத்தை சொல்லுவார்கள் பெரியோர்கள். த்ரைகுண்ய விஷயாக வேதாகா. முக்குணங்களை தன்னுள்ளே உள்ளடக்கி அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை கொடுப்பது வேதம். அப்படின்னா வேதம் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கு. பகவான் எப்படி எல்லாருக்கும் பொதுவாக இருக்கானோ, சாமானியம் அதிதைவியதம் அப்படின்னார். அழகாக ஆழ்வார் தமிழ் பாசுரத்தில் சொன்னார், பொது நின்ன பொன்னங்கடல். பகவான் திருவடி எப்படி இருக்குன்னா யாரும் பற்றலாம். யார் பற்றலாம்? தேவர்களும் பற்றலாம், அசுரர்களும் பற்றலாம், துரியோதனனும் பற்றலாம், அர்ஜுனனும் பற்றலாம். 2 பேருக்கும் பொதுவாக இருக்குது எம்பெருமானுடைய திருவடி. அதை போல வேதம் எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்குது. அப்படின்னா முக்குணம் நிரம்ப பெற்றிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு அவர்களுக்கு வேண்டிய விஷயங்களை தன்னுள் அடக்கியதாக இருக்கிறது வேதம். வேதத்தில் இருக்கிற விஷயம் கேட்டால் நமக்கே தலை சுத்தும். அதுவும் அதர்வன வேதம்லாம் எப்படி இருக்குது அப்படின்னா, எதிரி உனக்கு நிறைய பேர் இருக்கானா? ஆமாம். அந்த எதிரியால் துன்புறுகிறாயா? ஆமாம்.
எதிரியை அழிப்பதற்குண்டான ஒரு யாகம் சொல்லப்பட்டிருக்கு. எதிரி மேலே பிரயோகம் பண்ணலாம். ஸோ அந்த எதிரி மேலே பிரயோகம் பண்ணுறச்சு அந்த எதிரிக்கு ஒரு பாதிப்பை உண்டாக்குறது. அதனால் இவனுக்கு ஒரு வெற்றி கிடைக்கிறது, அடுத்தது முன்னேறுகிறான். வேதம் போய் இப்படி சொல்லி தரலாமா அப்படின்னு கேட்டால் அது எதை காண்பிக்கிறதுனா, விஸ்வாசம் இல்லாதவனுக்கு விஸ்வாசத்தை உண்டாக்கணும். அப்போ அவனுக்கு திருஷ்டத்தில் ஒரு விஸ்வாசத்தை தெரியணும். பாரு, கண்ணெதிர பார்த்தேன், எனக்கு பலன் கிடைச்சிது, என்னுடைய எதிரி நாசமாவதற்கு இந்த யாகம் காரணமாக இருந்தது, அழகா. அப்போ மேற்கொண்டு அப்போ வேதம் இருக்குது, பகவான் இருக்கான் அப்படின்னு ஒத்துக்கொண்டு, இப்போ வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் என்னென்ன, அதை நாம் எப்படி இன்னும் உள்வாங்கிக்கணும், இன்னும் அதை எப்படி நாம் பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு படிப்படியாக போகக்கூடியவர்கள் உண்டு. உலகத்தில் இருக்கிற பணத்தை ஆசைப்பட்டு சொல்கிறவர்களும் இருக்கலாம், புகழை ஆசைப்பட்டு சொல்லுபவர்களும் இருக்கலாம், நீண்ட ஆயுஷை ஆசைப்பட்டவர்களும் இருக்கலாம். இந்த உலகத்தில் வேதம் எல்லாத்தையும் சொல்கிறது. ஆயுர் ஆசா ஆஸ்தே அப்படின்னு சொல்கிறது. தனதானியங்கள் எல்லாம் சித்திக்கும்படியாக ஆகட்டம்னு சொல்கிறது வேதம். மேலே சொர்க்கம் வேணுமா, சொர்க்க காமோ யஜேத ஜோதிஷ்டோமங்கிறத, சொர்க்க காமத்திலே சொர்க்கத்திலே போகணும்னு ஆசை இருக்கிறவன் யஜ்யம் பண்ணட்டம்னு சொல்கிறது வேதம். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கறது வேதம். இப்படி எல்லாவற்றையும் கொடுத்தால் நமக்கு என்ன வேணும்னு பார்த்து எடுத்துக்கணும். பார்த்து எடுக்கிற அளவுக்கு புத்திசாலித்தனம் நம்ம இடத்துல இருக்கணும். எது நமக்கு தேவை, எதை நாம் எடுத்துட்டா நமக்கு நன்மை, இது அறிகிற அறிவு நமக்கு இருக்கான்னா இல்லை, இந்த பக்குவம் இல்லை. இப்போ கலந்து கட்டியாக சொன்ன வேதத்தில் எதை நாம் எடுத்துக்கிறது, எதை விடுறது தெரியல. இந்த சம்ஸ்கிருத வேதத்தை தமிழ்படுத்தின ஆழ்வார்கள், திராவிட வேதமாக 4000 திவ்ய பிரபந்தமாக அருளி செய்த ஆழ்வார்கள் நமக்கு வேண்டியதை நல்லதை மட்டும் எடுத்து கொடுத்தா. எது தேவையோ, நம்முடைய மோட்சத்துக்கு எது தேவையோ, பகவத் அனுபவத்திற்கு எது தேவையோ, நமக்கும் பகவானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை உணர்வதற்கு எது தேவையோ அந்த விஷயங்களை மட்டும் எடுத்துக்கொண்டா இதில் ஆழ்வார்கள் எல்லாம். அதான் திராவிட வேதம். இது எதை போலே அப்படின்னா, ஒரு தாயார் தான் வந்தவர்களுக்கெல்லாம் ஒரு ஸ்வீட் பண்ணி தரக்கூடிய ஒரு கடையை வச்சுட்டுருக்கா. அதுதான் அவளுக்கு பாவம் வியாபாரம். கணவன் எங்கேயோ வெளியில் இருக்கும்படியாக இருக்கார். அப்போ இதை கொண்டு தான் தன்னுடைய வியாபாரத்தை நடக்கணும், வாழ்க்கையை நடத்தணும். இப்போ விதவிதமாக ஸ்வீட் பண்ணி வியாபாரம் நடத்துகிறான். நிறைய பேர் அந்த கடையில் ஸ்வீட் வாங்கிட்டு போகிறான். அந்த தாய்க்கு ஒரு பிள்ளை, அவன் பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு நேராக ஓடி வரான். வந்தவுடனே, அம்மா நானும் ஒரு ஸ்வீட் எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுக்க போனால் அந்த தாய் அவனை தடுக்கிறான். இல்லை, அது வேண்டாம்ப்பா. ஏன், எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கே, எல்லாருக்கும் அதுலேருந்து எடுத்து பேக் பண்ணுறான், இது வேண்டாம், இரு கொஞ்ச நேரம் இரு, நான் சரி கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு இருக்க வச்சு எல்லாரும் போன பிறகு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு பக்ஷணம் அதை எடுத்து கொடுக்குறா அவனுக்கு. ஏமான்னா, அதெல்லாம் நேத்தி பண்ணதுப்பா, இதுதான் ஃப்ரெஷ்ஷாக பண்ணது. வியாபாரத்துக்குன்னா எல்லாருக்கும் கொடுத்து தான் ஆகணும். அன்னன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக பண்ணதை மட்டும் கொடுத்தா இருக்கிறதெல்லாம் குப்பையில் கொட்டினா வியாபாரம் எங்கே போகும் இல்லையா? அப்போ அங்கே இருக்கிறத கொடுத்துடுவா அங்கே. ஆனால் பிள்ளைக்கு மட்டும் எப்படி கொடுக்குறா, இரு 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 இதோ உனக்கு நீங்கள் வச்சுருங்க பாரு, இன்றைக்கி பண்ணது இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது இருக்குது. அப்படி ஒரு தாயார் தன்னிடத்துல மிகுந்த பாசத்தோட பிள்ளைக்கு எப்படி கொடுப்பாலோ அதை போல ஆழ்வார்கள் நம்மிடத்துல மிகுந்த அன்போடு ஆசையோடு உயர்ந்திருக்கக்கூடிய தத்துவார்த்தங்களை நமக்கு கொடுக்குறான். வேதத்தில் தேடி தேடி பார்த்தாலும் அரிதாக இருக்கக்கூடிய பொருள்கள், நாம் உய்வதற்குண்டான வழிகள். வேதம் நிறைய தகுதி பெற்றிருக்கணும், திரைவர்ணிகனாக பிறந்திருக்கணும், வேதாத்தியனம் பண்ணணும், ஆயுஷ் இருக்கணும், ஆச்சாரியன்ட்ட அடிபணியணும், சகலார்த்தங்களையும் கேட்கணும். எத்தனையோ விதிமுறைகள் இருக்குது வேதத்திற்கு. ஆனால் ஆழ்வார்கள் அருளி செயல்கள் என்னன்னா எல்லாருக்கும் பொதுவாக இருக்குது, நாம் அறிந்த தமிழ் மொழியிலே இருக்குது, கேட்க கேட்க ரசிக்கும்படியாக இருக்குது, தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திக்கும்படியாக இருக்குது. ஒரு கற்கண்டை வச்சா கற்கண்டில் எந்த பக்கம் சுவையுடையது, கற்கண்டில் இந்த ரைட் சைடில் இருக்குது பாருங்க, அந்த பக்கம் தான் சுவை சொல்ல முடியுமா?
கற்கண்டு முழுவதுமாக சுவையோடு கூடியதாக இருக்கிறா போலே ஆழ்வாருடைய திவ்ய பிரபந்தங்கள், பாசுரங்கள் எல்லாமே சுவையுள்ளதாக இருக்கிறது. ஏன்? நமக்காக எடுத்து 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 கொடுக்குற ஆச்சாரியர்கள் எல்லாம். ரொம்ப அழகான பாசுரம் ஆழ்வார் பாசுரத்தில் சொல்றார், புள்ளும் புள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்போதம் குடிதானே. புள்ளும் பிள்ளைக்கு இறை தேடும் புள்ளம்பூதம்குடி. புள்ளம்பூதம்குடின்னு ஒரு திவ்யதேசம். அந்த திவ்யதேசத்தில் அழகாக ஒரு கொக்கு நின்றுன்னு இருக்கு அற்புதமாக. இந்த கொக்கு எப்படி இருக்குன்னா காத்துட்டே இருக்கும் தன்னுடைய இறை வருகிற வரைக்கும் அழகாக. அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கொக்கு போல் இருக்கணும், கோழி போல் இருக்கணும், உப்பை போல் இருக்கணும், உம்மை போல் இருக்கணும் அப்படின்னு வைஷ்ணவ லட்சணங்கள் சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர்கள் எல்லாம். அது என்னன்னு பின்னாடி பார்ப்போம். இப்போ இந்த கொக்கு காத்துன்னு இருக்கான். அது தாய் கொக்காக இருக்கிறது. தன்னுடைய குழந்தை கொக்குக்கு ஒரு உணவு பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்துட்டே இருந்தது. அங்கே எப்படி இருக்குது, நிறைய மீன்கள் துள்ளி குதித்து போக சரியான மீனை பிடிச்சி தன்னுடைய குழந்தைக்கு அது எடுத்து வாயில் ஊட்டுறது. இப்போ ஆச்சாரியர்கள் கேட்டுண்டா, ஏன் அங்கே தான் நிறைய போகிறது, அந்த இறை தேடும்படியாக என்ன இருக்குது அப்படின்னா, அங்கே வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார், இல்லை தன் குழந்தை வாய்க்குள்ளே போகக்கூடிய அளவுக்கு சிறியதாக இருக்கணும் அந்த உணவு. அது தன்னிஷ்டத்துக்கு எடுத்துக்க முடியாது, அதுக்கு வேண்டியபடி கொடுக்கணும். அப்போ அது வர வரைக்கும் பார்த்து காத்திருந்து கொடுக்க வேணும். இந்த பிரீத்தி தான் ஆழ்வார்களுக்கும் ஆச்சாரியர்களுக்கும் நம்மிடத்துல. மெடிக்கல் ஷாப் போனால் ஏகப்பட்டது இருக்குது, இன்னொரு இடத்துக்கு போனால் கடையில் ஏகப்பட்டது இருக்குது. இப்போல்லாம் கடைக்கு போனால் என்ன ஆகுதுன்னா தலை சுற்றிடுறது. செல்ஃப் சர்வீஸுன்றா வேறு, போயிட்டு போயிட்டு வர்றதுக்கு. இப்போ அதனால் எல்லாருக்கும் என்னாச்சு, ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறோம், 7 நிமிஷத்தில் வந்துடுவோம். 7.5 நிமிஷம் ஆச்சுன்னா திருப்பி கொடுத்துடலாங்கிறான். அப்போ நம்ம தேடி வருது, நமக்கு சுலபமாக எடுத்துக்கிறது, எது சிறந்ததாக இருக்கோ அது நம்ம தேடி வந்தால் நமக்கு சந்தோஷமாக இருக்கு. நாம் உய்வதற்கு பகவான் பண்ணின பெரிய கிருபை என்ன தெரியுமா, ஆழ்வார்களை இந்நிலவுலகிலே தோன்றும்படியாக செய்து தமிழ் வேதமாகிற திராவிட வேதமாகிற 4000 திவ்ய பிரபந்தத்தை அருளிச் செயலை பகவான் இங்கே தோற்றுவித்தது. நாம் அதை கேட்குறோமோ இல்லையோ, நாம் அதை ரசிக்கிறோமோ இல்லையோ, நாம் புஸ்தகத்தை வாங்கி வைக்கிறோமோ இல்லையோ, படிக்கிறோமோ இல்லையோ, ஸ்ரீரங்கநாதனும் ஒவ்வொரு திவ்யதேசத்து எம்பெருமான்களும் அதை கேட்டுட்டே இருக்கா. இந்த பகவானுக்கு என்ன பெயர், என்ன அருளி செயல் பித்தன் அப்படின்னு பெருமானுடைய பெயரை சொல்கிறான். இந்த 4000 திவ்ய பிரபந்தம் அருளி செயல் நடக்கிறதுன்னு சொன்னால் எம்பெருமான் அதை கேட்பதற்காக தான் ஓடி வருவனும். திவ்யதேசங்களில் பகவானுடைய உற்சவம், இப்போ ஸ்ரீரங்கத்தில் நடக்கிற வைகுண்ட ஏகாதசி உற்சவம் இருக்கே, இது எதற்கான உற்சவம்னா 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு உண்டான உற்சவம், அருளிச் செயலின் ஏற்றத்தை பகர்கின்ற உற்சவம். ஒவ்வொரு நாளும் இத்தனை பாசுரங்கள்னு சொல்லி அரையர் சுவாமிகள் இந்த எம்பெருமான் முன்பு விண்ணப்பிப்பார். இயலோடு இசையோடு நாட்டியமாகவும் கூட சேர்ந்து விண்ணப்பிப்பார்கள். எல்லாம் நாம் கண் படைத்த பையன் ஸ்ரீரங்கநாதர் இன்னும் அதை பாதுகாத்துட்டு வர்றார் அழகா அங்கேருந்து. இது எப்படி தொடங்கித்து அப்படின்னா, நாதமுனி அவர் காலத்தில் ஒரு பாட்டு, அதற்கு முன்பு திருமங்கை ஆழ்வார் காலத்தில் திருமங்கை ஆழ்வாரை கூப்பிட்டு ஸ்ரீரங்கநாதர் இந்த திருப்பணி கைங்கரியெல்லாம் நீர் பண்ணும். அவர் சொன்னார், நானும் ஒன்றுமில்லாதவன், உலகத்தில் 1000 பேர் பணக்காரன் இருக்கான், என்னை கூப்பிட்டு பண்ண சொல்கிறீரே, நீர் தான் பண்ணணும். பெரிய பெருமாள் ஆணையிட திருமங்கை ஆழ்வார் அற்புதமாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறார். ஸ்ரீரங்கத்தில் மண்டபங்கள் என்ன, பிராகாரங்கள் என்ன, கோபுரங்கள் என்ன, மதில்கள் என்ன, எல்லாத்தையும் கட்டி கொடுக்குறார் ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் அற்புதமாக. இன்றைக்கும் அந்த ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் எதை வைத்து அழைக்கப்படுவார்னா மதிலரங்கர். அவர் மதிலை பார்த்தாலே இது ரங்கநாதன் மதில்னு தெரியுமா. மதிலை நிரூபகமாக உடையவர். இன்றைக்கும் அந்த மதில் யார் கட்டினதுன்னா திருமங்கையாழ்வார் மதில். அதுக்கப்புறம் பல பேர் வந்து பிரித்து கட்டியாச்சு, ஆனால் இன்றைக்கும் பேர் யாருதுன்னா திருமங்கையாழ்வார். ஏன்னா அந்த கைங்கரியத்தை ஸ்ரீரங்கநாதர் கொடுத்து நடத்தினர். அவருக்கு அழகான ஒரு ஸ்லோகம் பண்ணுகிறார் பட்டர்.
ஜிதபாஹ்ய ஜினாதி மணி பிரதிமாக அபிவைதிக என்னிவரங்கபுரே மணிமண்டபவப்ரகணான் விததே பரகால கவிஹி பிரணமே மகிதான். அற்புதமான ஒரு ஸ்லோகம் இது. அவைதிகமாக இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய விக்கிரகத்தை கொண்டு இங்கே அதை கொண்டு அந்த தனத்தை கொண்டு ஸ்ரீரங்கநாதனுக்கு வைதிகமாக ஆக்கி கொடுத்தார். அற்புதமான மதில்கள் என்ன, மண்டபங்கள் என்ன, பிராகாரங்கள் என்ன, இவற்றையெல்லாம் கட்டி கொடுத்த திருமங்கை ஆழ்வார். அவர் அவதரித்த நாள் கார்த்திகையில் கார்த்திகை நாள், கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில். அதனுடைய வைபவம் என்ன? திருமங்கை ஆழ்வார் அவதரித்தார். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு மங்கையர்கோன் ஆரங்கம் கூற அவதரித்த வீருடைய கார்த்திகையில் கார்த்திகை நாள் இன்னென்று காதலிப்பார் வாய்த்த மலர்த்தாள்கள் நெஞ்சே வாழ்த்து. மணவாள மாமனிகள் அற்புதமாக சொல்கிறார், சாதிக்கிறார் நம்முடைய உபதேச ரத்ன மாலையில். மாறன் பணித்த தமிழ் மறைக்கு நம்மாழ்வார் அருளி செய்திருக்கக்கூடிய 4 திவ்ய பிரபந்தங்களுக்கு 6 அங்கங்களாக இருக்கக்கூடிய 6 திவ்ய பிரபந்தத்தை அருளினார் திருமங்கை ஆழ்வார். அந்த 6 திவ்ய பிரபந்தத்தை அருளி இருக்கக்கூடிய திருமங்கை ஆழ்வார் அவதரித்த நாள் என்னாள்னா கார்த்திகையில் கார்த்திகை நாள். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரம். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் பார்த்தேன்னா அற்புதமான உற்சவம். நாம் சொல்கிறதெல்லாம் ஸ்ரீரங்கத்தில் உற்சவம்னா அதுக்கு பின்னாடி பெரிய ஹிஸ்ட்ரி இருக்குது. ஹிஸ்ட்ரினா சரித்திரம்னு பேர். ஆங்கிலத்தில் மித்துன்னு சொல்கிறோம். மித்தாலஜி தப்பு, தவறான பிரயோகம், வார்த்தை தவறான பிரயோகம். அது என்ன சொல்லணும்? எபிக் என்று சொல்லணும், எபிக்ஸ்ன்னு சொல்லணும். ஏன்னா ட்ரூத்ஃபுல்லாக நடந்த விஷயம். இதிகாசம்னா என்ன? இதி ஈக ஆச, இப்படி நடந்தது என்று அந்த பார்த்தவராலே சொல்லப்பட்டது இருக்கிறதே, அதுக்கு தான் இதிகாசம்னு பேர். புராணம்னா புறா அப்பி நவம், பழையசாக இருந்தால் கூட புதியதாகவே தோன்றும்படியாக இருப்பதற்கு தான் புராணம்னு பேர். இப்போ ஸ்ரீரங்கத்தில் இன்னைக்கும் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் ஒரு அற்புதமான உற்சவம். எல்லா ஆழ்வார்களையும் எம்பெருமான் எழுந்தருளை பண்ணி அவர்களுக்கு அனுகிரகம் பண்ணுறார். பெரிய சொக்கப்பானையை கொளுத்துறார் அழகா. இந்த கார்த்திகை தீபம்னு கொண்டாடும்படியான ஒரு உற்சவம் முடிஞ்சு அங்கே எழுறார். அது எப்போன்னா திருமங்கை ஆழ்வார் காலத்தில் திருமங்கை ஆழ்வார் இந்த கைங்கரியமெல்லாம் பூர்த்தி பண்ணி நிற்க அவருடைய திருநக்ஷத்திர நன்னாளில் திருமங்கை ஆழ்வாரை பார்த்து பெருமாள் கேட்கிறார், உமக்கு என்ன வரம் கேளு, என்ன வரம் வேணும்னு கேளும், நாம் அனுகிரகிக்க காத்துன்னு இருக்கோம். நாம இருந்தால் நமக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். வீட்டில் ஒரு லிஸ்ட்டை வச்சுட்டு வந்துட்டேன். இன்றைக்கி அர்ஜென்ட்டாக ஓடி வந்தேன். திருவேங்கடமுடையானுக்கு போர்ச்சே எதெல்லாம் பேக் பண்ணிக்கிறான்னா, எதை பேக் பண்ணுறோமோ இல்லையோ லிஸ்ட்டு பெருசாக இருக்குது, அதை பேக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி சொல்லியிருப்பானா. திருமங்கை ஆழ்வார் உடனே பிரார்த்திச்சார், அடியனுக்கு ஒரே விண்ணப்பம் தான். என்ன விண்ணப்பம்? எப்படி தேவரீர் சம்ஸ்கிருத வேதத்தை கொண்டாடுகிறாரோ அப்படி திராவிட வேதத்தையும் கொண்டாட வேண்டும். அதற்கு நிகரான தன்னேற்றம் இதற்கு கொடுக்க வேணும். எது திராவிட வேத சாகரம்னா நம்மாழ்வார் அருளி செய்தது பக்தாமிருதம் விஸ்வஜனானுமோதனம் சர்வார்த்ததம் ஸ்ரீ சடகோபவாங்மயம் சஹஸ்ரசாகோபனிஷத் சமாகமம் நமாம்யகம் திராவிட வேதசாகரம். நமாமி அகம் திராவிட வேதசாகரம். திராவிட வேத சாகரம் இருக்கே 1000 சாகைகளுடைய சாமவேதத்திற்கு ஒப்பான திருவாய்மொழி, ஈடு இணையற்றதாக கொண்டாடப்படக்கூடிய திருவாய்மொழி. ஆழ்வார்களில் தலைவரான பிரபன்னஜன கூட்டஸ்தரான சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த திருவாய்மொழி, பக்தர்களுக்கு அமிர்தமாக இருக்கக்கூடிய திருவாய்மொழி, எல்லாரையும் தன்னுடைய அர்த்தங்களாலே மோகிக்க செய்வதான இருக்கக்கூடிய திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியை தேவரீர் இந்த வைகுண்ட ஏகாதசி உற்சவமாக கேட்டருள வேணும். பகவான் சொன்னார், அப்படியே ஆகப்பட்டனர். வைகுண்ட ஏகாதசி உற்சவத்தை சாஸ்திரம் என்ன சொல்றது தெரியுமா? அத்தியனோத்சவம்னு பேர். அத்தியனோத்சவம்னா என்ன? வைகுண்ட ஏகாதசி தொடங்கி 10 நாட்கள் வேதாத்தியனம் நடக்கணும். வேத பாராயணம் பூர்த்தியாக கேட்கணும் எம்பெருமான். இந்த 10 நாடும் வேதங்களை கேட்டு எம்பெருமான் திருவுள்ளம் உகக்க வேணும். அதுக்கு தான் வைகுண்ட ஏகாதசி திருநாள்னு பேர். ஸ்ரீரங்கநாதர் திருமங்கை ஆழ்வாரின் திருவாக்க கேட்டு அப்படியே கொடுத்தோம். எப்படி கொடுத்தோம்னார்? நம்மாழ்வாருடைய திவ்ய பிரபந்தத்தை இங்கே கேட்கும்படியாக செய்கிறோம். உடனே என்ன பண்ணார்னா, நம்மாழ்வாரு கருளப்பாடு
நம்முடைய ஆழ்வார், நம்மாழ்வார், அதான் நம்முடைய ஆழ்வார், அவர் பெருமாளுக்கு அழகா இந்த நம்மாழ்வாருக்கு அருளப்பாடுன்னு ஒரு பட்டோலை எழுதி கொடுக்குறார். யார்கிட்ட கொண்டு போய்? திருமங்கை ஆழ்வார்கிட்ட கொடுக்குறார். இதை போய் சொல்லி அங்கே நம்மாழ்வாரை அழைத்து வாரும். அழைத்து வாரம்னு உடனே அவர் எப்படி அழைச்சின்னு வருது? தன்னுடைய தோளுக்கினியான்ல அனுப்புகிறார். ஸ்ரீரங்கநாதர் வரக்கூடிய பல்லாக்கு இருக்கே, அதுக்கு பேர் என்ன தெரியுமா தமிழில்? தோளுக்கினியான். தோளுக்கு இனியான், தோளில் வச்சா இனிமையாக இருக்குமா எழுந்துள்ள பண்ணுபவருக்கு. வைஷ்ணவத்தில் அழகான தமிழ் பெயர்கள் ஒவ்வொன்றும். இந்த தோளுக்கினியான கொடுத்து அனுப்புகிறார். அதுக்காக என்ன பண்ணுறாரு தெரியுமா நம்பெருமாள்? தான் அர்ச்சகர்கள் மூலமாக கைத்தலமாக உள்ள எழுந்துள்ளார். அப்படின்னா எப்பவும் தோளுக்கினியானில் போக வேண்டியவர் பல்லாக்கு அங்கே கொடுத்துட்டு தான் நடந்து உள்ளே போகிறாராம் தன்னுடைய மூலஸ்தானத்தை. இது எங்கே பார்க்கலாம்? இன்னைக்கும் ஸ்ரீரங்கத்தில் பார்க்கலாம். கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் அந்த பட்டோலையை வாங்கின்ற திருமங்கை ஆழ்வார் நேராக நம்மாழ்வார்கிட்ட எழுந்தொழுகிறார். ஆழ்வார் நகரி அவரிடத்துல விண்ணப்பம் செய்து அவரை ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்திற்கு வரவழைத்து, அப்பா அத்தியனோத்சவம், முன்னாடி அத்தியனோத்சவம் மூலஸ்தானத்திலேயே கேட்டுடுவார் வேதத்தை. ஆனால் நம்மாழ்வாருக்காக எம்பெருமான் புறப்பட்டு வெளியிலே வருகிறார். பெரிய திருமாமணி மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம்னு பேர். அந்த மண்டபத்திலே தான் அற்புதமாக எழுந்தருளி இருந்து ஆழ்வார்கள் அத்தனை பேரும் சூழ இருந்து, ஆச்சாரியர்கள் சூழ இருந்து பூர்த்தியாக திருவாய்மொழி ஆயிரங்களையும் கேட்டு உகக்கிறார். ஒவ்வொரு நாளைக்கு 100 பாசுரங்களை கேட்டு சந்தோஷிக்கிறான் ஸ்ரீரங்கநாதன். திருமங்கை ஆழ்வார் காலம் பிறகு நாதமுனிகள் எழுந்தருளினர். அவருடைய விண்ணப்பம் மற்ற ஆழ்வார்கள் பாசுரங்களையும் அங்கீகரிக்க வேண்டும். ஆகையாலே பகல் 10 வைகுண்ட ஏகாதசிக்கு முன்பு இருக்கிற 10 திருநாட்கள் பகல் 10ஆக கொண்டாடி அங்கே 2000 பாசுரம் கேட்கிறார் ஸ்ரீரங்கநாதர். இப்போ முதல்ல வந்தது எது? ராப்பத்து தான் முதல்ல வந்தது. அதுக்கப்புறம் பகல் 10 திருநாட்கள். இப்போ பகல் 10 தான் ஸ்ரீரங்கத்தில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய திருநாட்கள். அழகா இப்போ இந்த பகல் 10ல் 2000 பாசுரங்களை கேட்டு இன்னும் 1000 பாக்கி இருக்கு. அது வைகுண்ட ஏகாதசி 10 நாள் உற்சவம் முடிஞ்சு நம்மாழ்வார் மோட்சம் ஆனவுடனே அன்றைய தினம் ராத்திரி பெருமாள் மூலஸ்தானத்தில் 1000 பாசுரங்களையும் கேட்கிறார். ஈயற்பான்னு பேர் அந்த பாசுரத்திற்கெல்லாம். இப்போ இது எப்படிப்பட்டதாக ஆச்சுன்னா, நம்பெருமாளாலே அங்கீகாரம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திராவிட வேதங்கள். எம்பெருமான் திருவுள்ள முகந்து இனி இதற்காக ஒரு விழா, தமிழுக்காக ஒரு பெருவிழா, முத்தமிழையும் அரங்கேற்றவல்ல விழா அப்படின்னு கொண்டாடினார். அது மட்டும் இல்லை, இந்த திவ்ய பிரபந்த கோஷ்டிங்கிறத பகவான் வெளியிலே புறப்பாடு கண்டருளினா அவனுக்கு முன்னாடி திவ்ய பிரபந்தம் போகும். எப்போவுமே பெரியோர்கள் போனால் பின்னாடி தான் போகணும். ஆண்டாளே சொல்கிறாரே முதல் பாசுரத்தில், போவான் போகின்னாரை, அதாவது போவான் போகினாரை பின்னாடி வரக்கூடியது. இந்த முதல் பாசுரத்தில் காண்பிக்கிறச்சே, நீராட போதுவீர் போதுமினோ, நீராட போவதற்கு விருப்பம் உடையவர்களே நீங்கள் போங்கோள், பின்னாடி வரோம்னா வாங்கோள்னு ஏன் சொல்லலை? இதெல்லாம் விவரிக்கிறது அன்றைக்கி டைம் இல்லை. சீவைஷ்ணவர்கள் எப்படி இருக்கணும் அப்படின்னா, அடியார்கள் பெரியோர்கள் முன் செல்ல இவர்கள் பின் செல்ல வேணும். அதுதான் கிரமம் ஸ்ரீவைஷ்ணவத்தில். பெரியோர் முன்னாடி போகணும், சிறியவன் பின்பற்றி வர வேணும். இப்போ ஆண்டாள் சொல்கிறா, அங்கே இருக்கக்கூடியவர்களை பார்த்து, நீராட போதுவீர் போதுமினோ, நீராட போவதற்கு விருப்பம் உடையவர்களே நீங்கள் முன்பு எழுந்தருள நாங்கள்லாம் பின்னாடி வருகிறோம். அதை போல் ஸ்ரீரங்கநாதனை பின்பற்றி வரணும் வேதம் மற்றதெல்லாம். ஆனால் அங்கே எப்படி இருக்குது தெரியுமா கிரமம்? ஸ்ரீரங்கநாதனுக்கு முன்னாடி கோஷ்டி போகும், திவ்ய பிரபந்த கோஷ்டி. பாசுரங்க சொல்லிட்டு முன்னாடி போயிட்டு இருப்பா. அதை கேட்பறதுக்காக ஸ்ரீரங்கநாதர் பின்னாடி ஓடி வருவார். அவரை துரத்திட்டு பின்னாடி வேதம் ஓடி வரும். பெருமாளே எங்கள் வேதத்தை கேளும், எங்கள் வேதத்தை கேளும். அப்போ அவர் எப்படிப்பட்டவராக இருக்கார்னா, அருளி செயல் பித்தனாக இருக்கிறார் எம்பெருமான். திவ்ய பிரபந்த ரசிகனாக இருக்கிறார். 4000 திவ்ய பிரபந்தத்தின் பொருளாக எழுந்தருளி இருக்கிறார். அந்த 4000 திவ்ய பிரபந்தமும் முழுவதுமாக நமக்கு படிப்பது அரிதுங்கிறதுக்காக ஆண்டாள் அதிலே சொல்ல வேண்டிய சகலார்த்தங்களையும் 30 பாசுரங்களில் உள்ளடக்கி நமக்கு அருளுகிறாள். 30 நாளில் கேட்கும்படியா ஒரு நாளைக்கு ஒரு பாசுரமாக கொண்டு ஆண்டாள் அருளக்கூடிய விதம் இருக்கே, பெரிய உபகாரம். நாமெல்லாம் 1000 பாசுரம் கேளுங்கன்னா 1000 கேட்கறச்சே தலை சுற்றி கீழே விழுந்துடும்.
1000 எங்கே படிக்கிறது, 1000 எங்கே சொல்லி பார்க்கறது. 30 பாசுரம் 30 நாள் அப்படின்னு உடனே ஒரு உற்சாகம் பிறக்கிறது. ஆண்டாள் இன்னும் அந்த திவ்ய பிரபந்தங்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை சுருக்கமாக காண்பித்து ஆனால் உயர்ந்திருக்கக்கூடிய அர்த்த விசேஷங்களை நமக்கு இந்த பாசுரங்களை உபதேசித்து போருகிறாள். ஆண்டாளின் பெருமை அளப்பரிய விஷயம். ஒரு குழந்தையா அவதாரம் பண்ணி பகவானிடத்திலே பக்தி செலுத்தி தானும் அவ்வழி வாழ்ந்து நம்மையும் வாழ்விப்பதற்காக அருளுகிற தன்னேற்றம். தான் பண்ணின அனுஷ்டானத்தையே திவ்ய பிரபந்தமாக மாற்றி அருளுகிறவள் ஆண்டாள். இப்போ அந்த பாசுரங்களில் ஆண்டாள் எழுப்பி கொண்டு போகிறாள் ஒவ்வொரு பெண் பிள்ளையா. தன்னை ஒரு கோபிகையாக அனுகரித்து கொண்டு ஒவ்வொரு கோபிகையாக அந்த ஊரில் இருக்கிறவர்களை எழுப்புகிறாள் ஆண்டாள். அதில் இன்றைய தினம் நாம் பார்க்க வேண்டிய பாசுரம் 14வது பாசுரம். உங்கள் புழக்கடை அப்படின்னு வரக்கூடிய 14வது பாசுரத்தில் ஒரு பெண் பிள்ளையை எழுப்புகிறாள். இந்த பெண் பிள்ளை எப்படிப்பட்டவள் அப்படின்னா, நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்கள் கோஷ்டிக்கு நான் தான் தலைமை, எல்லாம் என் பொறுப்பாக்கும், என்னிடத்துல பொறுப்பை கொடுத்துட்டாலோ இல்லையோ எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், கவலையே பட வேண்டாம்னு சொல்லிட்டு போனவள் தான் முதல் நாள். இன்னைக்கு எல்லாரும் ரெடி ஆகிட்டா இவ படுத்துன்னு இருக்கா. எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்ப்பேசும் நங்காய், எங்களை முன்னம் எழுப்புவான், முன்னாடியே எங்களை எழுப்புறேன்னு சொல்லிட்டு போனையே, இப்போ நீ இன்னும் எழுந்துக்கவே இல்லையே, நீ இன்னும் முன்னாடி நிற்கணும், எங்களுக்கு வார்த்தை சொன்னேன், வார்த்தை கொடுத்தா அந்த வார்த்தையை காப்பாற்ற வேண்டாமா? ரொம்ப முக்கியம். நமக்கு இன்றைக்கி ஒரு சௌகரியம் என்னன்னா, சாஸ்திரங்களை படிக்கலை. அது என்ன சுவாமி சௌகரியம்னா, இந்த பாப்பம் புண்ணியத்தை பற்றியே தெரியலையே, அது ரொம்ப சௌகரியமாக போச்சு. சாஸ்திரங்களை படித்தா தான் நமக்கு எது பாபம் எது புண்ணியம் அது நமக்கு புரியும் அழகா. எப்போ பண்ணுறது பாபம், எப்போ பண்ணுறது, காலத்தோட தேசத்தோட व्यक्तियोட வச்சு பல விஷயங்களை சாஸ்திரம் சொல்லி கொடுக்குறது. மனசோட வாக்கோட செயலோட ஒப்பிட்டு எந்தெந்த செயல்கள் புண்ணியம் எந்தெந்த செயல்கள் பாபம்னு சாஸ்திரம் விதிக்கிறது. எத்தனையோ விஷயங்கள் அறிவதுங்கிறது ரொம்ப ரொம்ப மஸ்ட். ரொம்ப பெரிய சபதம் இருந்தது அர்ஜுனனுக்கு. என்னுடைய காண்டீபத்தை யாராவது ஏதான சொன்னால் அவர்கள் தலையறுப்பேன்னா அர்ஜுனன் ஒரு சபதம் வச்சிருந்தான். யுதிஷ்டிரர் கோபத்தில் அவனுடைய காண்டீபத்தை திட்டும்படியாக எடுத்து, ஏதோ அவரை கடிந்து கொள்ளும்படியாக எடுத்து அர்ஜுனுடைய காண்டீபத்தை பார்த்து உடனே அர்ஜுனனுக்கு வேற வழி இல்லை, தான் எடுத்த சாபத்தை நிறைவேற்றணும், அதாவது சபதத்தை நிறைவேற்றணும். என்ன சபதம்? என் காண்டீபத்தை யாராவது ஏதான குற்றம் சொன்னால் அவர்கள் தலையறுப்பேன். இப்போ இது தர்ம சங்கடம்னு பேர். தர்ம சங்கடம்னா நாம் அடிக்கடி சொல்கிறது இல்லை, நான் தர்ம சங்கடத்தில் இருக்கேன் தர்ம சங்கடத்தில் இருக்கேன். என்ன தர்ம சங்கடம் அப்படின்னா, திருப்பாவை உபன்யாசத்துக்கு வருதா இல்லை வீட்லேயே உட்காருறதா, அது பேர் தர்ம சங்கடம் இல்லை. ரெண்டு தர்மங்களுக்கு நடுவில் நமக்கு ஒரு குழப்பம் வந்தால் அது தர்ம சங்கடம். இப்போ ரெண்டு தர்மங்களுக்கு நடுவில் ஒரு குழப்பம் என்ன, எடுத்திருக்கக்கூடிய சபதத்தை நிறைவேற்றி ஆகணும், நிறைவேற்றாமல் போச்சுன்னா அது ஒரு பெரிய பாபம், அது ஒரு குற்றம். இன்னொரு பக்கம் தனக்கு தமையனாராக இருக்கக்கூடியவர், தன்னை அந்த காண்டீபத்தை இகழ்ந்தவர் யாரு? தனக்கு தமையனார். தமையனாருங்கிறவர் பிதா ஸ்நானம், மூத்த பையன் அப்பா ஸ்நானம் எப்போவுமே. இப்போ அண்ணாவை நாம் குறை சொல்வதா, அவருக்கு இழுக்காவதா? ஐயோ அது பெரிய பாப்பமாச்சே, அவரை வதம் பண்ணுவேன்னா இதை காட்டிலும் ஒரு பாப்பம் உண்டா? அப்போ எம்பெருமான் திருவடிகளில் போய் விண்ணப்பம் பண்ணுறா, சுவாமி இப்படி பண்ணியிருக்கேன், நான் என்ன பண்ணுவது? எம்பெருமான் அழகான ஒரு சமாதானம் பண்ணுறார். அண்ணாவை பார்த்து நீன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிடு, ஏகவச்சனத்தில் பேசிடுங்கிற. ஏகவச்சனத்தில் பேசுறச்சே சாஸ்திரம் சொல்கிறது அது கொன்னதற்கு சமானம். இன்னைக்கு எவ்வளோ பேர் எத்தனை தடவை கொண்டுட்டே இருக்கா, எங்கே போய் நாம் அறிவோம், அதை எங்கே போய் பேசுவோம்? ஏன்னார் அந்த சாஸ்திரங்களை அறிவதில்லை. அதில் தான் அந்த காலத்தில் பெரியோர்களை மதிப்போடு நடத்துவது. பேசுவதற்கு எதிர்த்து கூட பேசவே மாட்டான், தயங்கி நிற்பார்கள். நீங்கள் சொல்கிறது தான், நீங்கள் என்ன சொல்கிறோ அதை பண்ண வேண்டியது தான் அப்படின்னு வார்த்தையாக இருக்கு. இப்போ இதெல்லாம் சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. பாபத்தை பற்றி லிஸ்ட்டு தெரியணும்னா கைசீக புராணம் கேட்டால் தெரியறது. கைசீக புராணத்தில் நம்பாடுவான், அவர் எந்த குருகுலம் போனார், எங்கே வாசித்தார், ஒன்றுமே புரியல. சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் அங்கே சொல்லி கொடுக்குறாரு நம்பாடுவான் அழகா. இந்த சாஸ்திரம் சொல்லுகிற பாபம் என்னென்ன 18 பாபங்களை சொல்கிறார். அந்த பிரம்மரக்ஷஸை பார்த்து சொல்கிறார், நான் திரும்பி வரலைன்னா இந்த பாபம் என்ன சேரட்டும்,
நான் திரும்பி வரலைன்னா இந்த பாபம் என்ன வரட்டும். எந்த பாபம்? ஒருவனுக்கொன்றை கொடுக்கிறேன் என்று சொல்லி அதை கொடாதே நிற்கிறான் யாவன் ஒருவன், அவன் பாபத்தை அடைய கடவேன் மீள வந்திலேன் ஆகிலென்கிறான். ரொம்ப அழகான இருக்கும். கைசிக புராணம் கேட்டுட்டே இருக்கலாம். ஒருவனுக்கு ஒரு வாக்கை கொடுத்துருக்கானா, கொடுக்கிறேன் என்று சொல்லி இதை கொடாமல் எவன் இருந்திருக்கானோ, அவனுக்கு அதை கொடுக்காமல் இருந்திருக்கானோ, அவன் பாபத்தை நான் அடைய கடவேன். அந்த பாபம் எனக்கு வரட்டும், திரும்பி நான் வரலைன்னா. நீங்கள் பல பேரை உலகத்தில் பார்க்குறோம், 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடுக்குறேன்னு சொல்லிடுவோம், மறுபடியும் 5 வருஷம் கழிச்சு தான் பார்க்கலாம். இது கொடுக்குறேன்னு சொல்கிறச்சே, நம்ம வார்த்தை கொடுக்கறச்சே அது டாக்குமெண்ட்டாக போட வேண்டாம், வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ண வேண்டாம், ரெஜிஸ்டர்டாக பண்ண வேண்டாம். ஆனால் மேலிருக்கக்கூடிய இந்த சூரியன் முதலானவர்களே சாட்சி நாம் சொன்ன வாக்குக்கு. அப்போ அந்த வாக்கின்படி நாம் நடந்து ஆகணும். அந்த வாக்கு மீறினான்னா அது பாபம். இது சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அடுத்தது, யாவனொருவன் பங்கி பேதம் பண்ணுகிறான் அவன் பாபத்தை அடைய கடவேன் மீளவந்திலேன் ஆகிலென்கிறான். எவனொருவன் உணவு பரிமாறுகிற பொழுது தனக்கு வேண்டியவனுக்குன்னு சிலதை பரிமாறி வேண்டாதவனுக்கு இது கிடையாது அப்படின்னு நிறுத்துறான் பாருங்க. ஏய் ஸ்வீட் அந்த இலைக்கு மட்டும் போடாத, ஏண்டான்னா என்னை அப்படி திட்டாம அவனுக்கு ஸ்வீட்டு கிடையாது. இப்படி பேதம் பண்ணினா இது ஒரு பாபம். பங்கியில் எல்லாரும் சமமாக உட்காந்துட்டு இருக்கிறச்சே ஒன்றா தான் சாதிக்கணும். தான் சமபந்தி போஜனம்ங்கிற இன்னைக்கு எல்லாருக்கும் ஒன்றா தான் சாதிக்கும்படியாக இருக்கணும். அதில் பேதம் பண்ணினா அது ஒரு பாபம். அதே மாதிரி தன்னுடைய குரு பத்னியிடத்திலே தவறு செய்தவன், ராஜபத்னியிடத்திலே தவறு செய்தவன், இவன் செய்த பாபத்தை நான் அடைய கடவேன். அதை போல அழகா சொல்றார், ஒருவனுக்கு 2 மனைவிகள், ஒத்தி இடத்துல மட்டும் ஆசை வச்சுட்டு இன்னொருத்தி இடத்துல ஆசை இல்லாது இருந்தா அவன் பாபத்தை அடைய கடவேன். பெருசா அந்த லிஸ்ட்டை கொடுத்துட்டே போறார். கடைசியாக சொல்றார் எம்பெருமானை பார்த்து, சர்வேஸ்வரனான பகவானையும் மற்ற தேவதைகளையும் சமம்னு பார்த்தா அவனை போல நானும் நித்திய சம்சாரியாக கடவேன். இது வேதாந்தங்களே சொல்லப்பட்ட ஆழ் பொருள். பரமாத்மா பரம்பொருள் அப்படின்னா யாருன்னா பிரம்மம் அப்படின்னு பேர். பிருகத்வஞ்ச மகத்வஞ்ச அதுதான் பரமாத்மான்னு பேர். பெருசாக இருக்கு, மகத்தாக இருக்குது. அறிவது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட பரமாத்மாவை அவனாலே சிருஷ்டிக்கப்பட்ட மற்ற தேவதைகள், பகவான் உற்பத்தி பண்ண உருவானவர்கள், கர்மத்துக்கு வசப்பட்டவர்கள், முக்குணங்களுக்கு வசப்பட்டவர்கள், இவர்களையும் அவனையும் சமமாக பார்த்துட்டேன்னா போச்சு அப்படின்னு சொல்கிறா பாருங்க. இதை கேட்டவனே பிரம்மராட்சஸு கையை கூப்பித்து, அப்பா நீ சொன்னதை கரெக்டாக பண்ணுவேன், நீ போயிட்டு வா, நீ சத்தியத்தை மீற மாட்டாய். ஏன்னா ஆழ்ந்து அறியக்கூடிய ஆழ் பொருள்களை அறிந்தவனாக இருந்தால் நம்பாடுவான். இப்போ நமக்கும் சாஸ்திரம் சொல்லியிருக்கிற விஷயத்தை நாம் கடைபிடித்தால் ஆஸ்திகன்னு பேர். ஆஸ்திகனாக இருக்கிறவன் எப்படி இருக்கணும்? தர்மசீலனாக இருக்கணும், சீலவானாக இருக்கணும். சாஸ்திரம் சொன்னதை கடைபிடிக்கணுங்கிற ஆசை மட்டும் இல்லாத சீலவான்னா அதை கடைபிடித்தே தீர வேண்டும். கடைபிடிக்கணும், செயல்படுத்தணும். அவன் அப்படி இருக்கிறவனுக்கு தான் வைஷ்ணவத்தில் ஒரு தன்னேற்றம். அவனுக்கு தான் சிஷ்யன்னு பேர். அவனை தான் வைஷ்ணவன்னு கொண்டாடக்கூடியதாக இருக்கு. இப்போ இவள் எப்படி இருக்கா? நேற்று ஒரு வார்த்தை சொல்லி இன்னைக்கு அந்த வார்த்தையை தான் கேட்காதபடி மறந்து உறங்குகிறாள். பெருமாளுக்கு அற்புதமான ஒரு பேர் ராமருக்கு, ராமோ திருநாபிபாஷதே. ராமருக்கு 2வது சொல் பேசி பழக்கம் இல்லை. மற்றொரு வார்த்தை 2வது வார்த்தைனா, ஒரு வார்த்தை சொல்லையாச்சுன்னா அதுதான். அந்த வாக்கை கொடுத்துட்டாருன்னா பகவான் அதை மீறுவதில்லை. சக்கரவர்த்தி திருமன்ட்ட இருக்கிற தன்னேற்றம். பரதன் ராமர் காட்டுக்கு போகிறது பிறகு அயோத்தியாக்குள்ளே நுழையிறான். அயோத்தியாவில் பார்த்தா எல்லாம் வாடி இருக்கு. அங்கே செடி கொடி மரம் பிராணிகள், அயோத்தியாவில் இருக்கிற மக்கள்லாம் சோகத்தில் இருக்கா. அவன் உள்ள நுழைஞ்சி போகிறான். என்னது இது, அரண்மனையே ஒரே விரிச்சோடி இருக்கு. எப்பவும் இந்த அரண்மனை மகிழ்ச்சியில துள்ளி குதிக்கும், சந்தோஷமா இருப்பா எல்லாரும். அப்படி இல்லையே, வருத்தத்தோடு அவன் வரான். வெந்த புண்ணிலே வேலை பாய்ச்சுகிறா போலே அவன் தாய் கைகேயி பரதனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறான். ஏற்கனவே மனசு அப்படி அவனுக்கு கஷ்டமாக இருக்குது. அப்போ அவன் தாய் கைகேயி சொல்கிறான், ராஜன் அப்படின்னு சொன்னான். ஏ ராஜாவே வான்னா.
ஏற்கனவே மனசு நொந்து வருகிறான், என்ன ஆயிற்றுன்னு புரியல, தன் தகப்பனுக்கு என்ன ஆச்சோ வேற ஏதான் ஆச்சோ ஒன்றும் புரியலையேன்னு பயந்து வரக்கூடிய சமயத்தில் இவள் போதா குறைக்கு ராஜன். இது எப்படி இருக்குன்னார், ஏற்கனவே புண்ணா இருக்கிற இடத்துல இன்னும் வேளால குத்தினான். துடிதுடித்து போறான் அவன். என்ன பார்த்து சொல்லுகிறாய், இல்லாத ஒரு விஷயத்தை என் தலையில் சுமத்துகிறாய். அப்போ கேட்கறச்சேதான் கைகேயி சொல்ல ஆரம்பித்தான், பிள்ளாய் நான் தான் உனக்காக வரன் வேண்டினேன், நீ தான் ராஜாவாக இருக்கணும்னு சொல்லி வரன் வேண்டி முடிச்சுட்டேனா? அது மட்டும் இல்லை, நீ ராஜாவாக இருக்கிறது இடைஞ்சலா ராமர் வந்துடக்கூடாதுன்னு அவரை காட்டுக்கும் அனுப்பிச்சுட்டேன். வந்ததே கோபம் பரதனுக்கு, தாயை திட்டுகிறான், உன் வயிற்றுல போய் பிறந்தேன் பாருனா, எப்படிப்பட்ட பாபத்தை செய்தாய் நீ, எவ்வளோ பெரிய பாபத்தை பண்ணியிருக்கிறது, இந்த பாபம் என் தலையிலனா விடியக்கூடியது என்று பரதன் புலம்புறான். உடனே கைகேயிட்ட ஆக்ஷேபனை தெரிவிக்கிறான், ராஜ்யத்தை ஏற்றுக்க முடியாது. வசிஷ்டர் வந்து சொல்றார், அப்பா ராஜாங்கம் அராஜகமாக இருக்கக்கூடாது. அராஜகம்னா என்ன அர்த்தம், ராஜா இல்லாமல் இருப்பதற்கு அராஜகம். இப்போ ராஜா இல்லாமல் இருக்கக்கூடாது, நீ இருந்து ஆகணும். உடனே வசிஷ்டரை பார்த்தவன் கேட்டான், வாஸ்தவம் நீங்கள் சொல்கிறத நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நம் பரம்பரையிலே இதற்கு முன்பு யாரேனும் அப்படி செய்தார்களா? யாராவது அப்படி பண்ணாளா? யாராவது ஒருத்தர் பெரியவர் இருக்கிறச்சே சிறியவர் அரியணை ஏறியதுண்டா இந்த சூரிய வம்சத்துலேன்னு கேட்டான். வசிஷ்டர் வாயடைத்தார், இல்லைப்பா இது பழக்கம் இல்லை. அப்போ நான் ஏற மாட்டேன். என்ன பண்ணுவேன்னா, போய் எங்கள் அண்ணாவை அழைத்து வருவேன், காட்டுக்கு போகிறேன்னு இவன் பெரிய சேனைகளை கூட்டிட்டு காட்டுக்கு போகிறான். பெருமாள்கிட்ட போய் பிரார்த்திக்கிறான். எல்லாரும் சேர்ந்து கதறா அழறா எம்பெருமான் திருவடிகள். தான் ஒத்த அழுதா போறாதுன்னு ஊரே அழட்டம்னு கூட்டிட்டு போகிறான் பரதன். எல்லாரும் கதறி அழுதி பெருமாள் திருவடிகளில் நீர் வரணும் வரணும். தோ கைகேயி வந்திருக்கா, கூட இவாள்லாம் வந்திருக்கா, எனக்காக தான் வரன் வேண்டினவ, நானே வந்திருக்கேன் சொல்கிறான் பரதன். திரும்பி வாரும். பெருமாள் சொன்னார், கொடுத்த வாக்கை மீற மாட்டேன். நான் அங்கே என்ன சொல்லியிருக்கேன், 14 வருஷம் காட்டுக்கு போயிட்டு முடிச்சுட்டு தான் திரும்பி வருவேன். பரதா நீ தான் முடிச்சு விட வேண்டும். பரதன் சொன்னால், என் தலையில் வைக்கக்கூடாது, குருவியின் தலையில் பனங்காய் வைக்கிறதா, இந்த பாரத்தை என் தலையில் சுமக்கிறதா? இப்போ பகவானுடைய பாதுகைகளை பிரார்த்திக்க எம்பெருமான் தன்னுடைய பாதுகைகளை பரதன் தலையில் கொடுக்குறான். அதை வச்சுட்டு தான் பரதன் ராஜ்யம் பண்ணினான். இப்போ பகவானுக்கு சூழலும் சௌகரியமாக இருக்குது. நாம இருந்தால் என்ன பண்ணுவோம், நல்ல வேலைப்பா பரதா வந்து சொன்னியே ரிட்டர்ன் ஆகிடுவோம், காட்டிலேருந்து புறப்பட்டுடலாம், எப்படாப்பா சொல்லுவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன், ஒரு உறுதி எடுத்தான்னா கடைசி வரைக்கும் அந்த உறுதியிலிருந்து மாறாதவன், நிலைத்து நிற்பவன். எம்பெருமானுடைய திருவடிக்கீழ் புகுந்திருக்க வேண்டிய நாம இப்படி இருக்கோமே. ஆனால் அவள் சொல்கிறா, நான் ராமனையா பிடிச்சின்னேன், கிருஷ்ணனை தானே பிடிச்சின்னேன். அவர் ஒத்தொத்திக்கு ஒன்று சொல்லுவார், ஆனால் யாருக்கும் வரமாட்டால் வேற ஒருத்திட்ட போய் நிற்பார் அவர். அந்த மாதிரி தானே என்னுடைய சுபாவம் இருக்குது. நானும் முதல் நாள் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், ஆனால் இன்னைக்கு அதை பண்ணாத இவள் உறங்க நிற்கிறச்சே அவளை சொல்லி எழுப்புகிறாள். கடகராக இருக்கக்கூடியவள் நீ தான் எங்களுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவள், நீ இப்படி உறங்குதல் ஆகாதுன்னு சொல்லி எழுப்பக்கூடிய 14வது பாசுரம் எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். உங்கள் புழைக்கடை தோட்டத்து பாவியுள் செங்கழு நீர் வாயினெழுந்து ஆம்பல்வாய் கூம்பினகான் செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் செங்கிடுவான் போகின்னான் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் நாணாதாய் நாவுடையாய் சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர்கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். உங்கள் புழக்கடை, உங்கள் வீட்டின் பின்புறத்துக்கு தான் புழக்கடைன்னு பேர்.
தோட்டத்து அங்கே இருக்கிற தோட்டம், அந்த தோட்டத்து வாவியுள், வாப்பின்னா கிணறுன்னு பேர். இந்த வாவியுள் கிணற்றினுள்ளே செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து, செங்கழுநீருங்கிற புஷ்பம் மலர்ந்து, ஆம்பல் வாய் கூம்பினகான், ஆம்பலுங்கிற புஷ்பம் மொட்டித்தது. இது ஒரு விடிவுக்குண்டான ஒரு அடையாளமாக காட்டுகிறாள். அடுத்தது, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர், அலற்று பொடியாலே தன்னுடைய உடையை அப்படி மாற்றிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் செங்கல் பொடிக்கூரையாக, வெண்பல் தவத்தவர்களாக இருக்கக்கூடியவர்கள் காத்தால் எழுந்து பல்ல கடுகடு தொலைக்கிட்டு புறப்படணும். தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றான், தங்களுடைய கோயில்களுக்கு தேவதாந்தரத்தை பஜிப்பவர்களும் கூட எழுந்து புறப்பட்டு போறா. இல்லை, இன்னொரு அர்த்தம், ஸ்ரீ வைஷ்ணவ சந்நியாசிகள் விடிவோரை எழுந்திருந்து சந்தியாவந்தனாதிகள் முடித்து தங்கள் மடத்திலே எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுதல். சங்கிடுவான் போகின்றான், அப்படி போகின்றார்கள். இது விடிவுக்குண்டான அடையாளம் இல்லையா? எங்களை முன்னம் எழுப்புவான், எங்களை முன்னாடியே எழுப்புவேன், காலங்காத்தால் சீக்கிரம் வந்து நான் எழுப்பிடுறேன் உங்களை அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவான். எப்படி இருக்குன்னார், வாய் பேசும் நங்காய், வாயில மட்டும் பேசுகிற பெண் பிள்ளையே. நங்காய் என்றால் பூர்த்தி உடையவள் என்ற அர்த்தம். அதுக்கடுத்து சொல்கிறார், நானாதாய், சொன்னதை செய்யலைன்னு வெட்கம் கூட இல்லையே. நாவுடையாய், ஆனால் நல்ல நாவன்மை படைத்தவளே. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன், சங்கு சக்கரங்களை தன் அகன்று இருக்கக்கூடிய திருக்கரங்களில் ஏந்தி இருக்கக்கூடிய பகவான். பங்கையர் கண்ணானை, தாமரை போன்ற திருக்கண்களை உடையவனை பாட நாமெல்லாம் சேர்ந்து அவனை அனுபவித்து அவனுடைய திருநாமங்களை பாட, ஏலோர் எம்பாவாய், நீ நம்ம நோன்புக்காக புறப்பட்டு வர வேண்டும் என்று இங்கே எழுப்புகிறாள். இது பதவுரை. பெரியவாச்சான் பிள்ளை மிக அற்புதமான ஒரு வியாக்கியானம் அருளி செய்கிறார் இதற்கு. உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள், உங்கள் புழக்கடை அப்படிங்கிற இந்த இடத்துல எடுத்து காண்பிக்கிறச்சே, உள்ள படுத்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு இவர்கள் விடிந்தமைக்குண்டான அடையாளங்களை சொல்கிறான். எப்போ விடிந்தது? செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்து, செங்கழுநீருங்கிற புஷ்பம் மலர்ந்தது, ஆம்பல்ங்கிற புஷ்பம் மொட்டித்தது. இனிமே இதெல்லாம் படத்தில் பார்த்தாலோ இல்லை ஏதாவது எழுதி வச்சா தான் உண்டு. நம்ம பசங்க இயற்கையாக பார்ப்பாலான்னு தெரியல. இயற்கையாக அத்தனை விஷயங்கள் இருக்குது ரசிக்கும்படியாக. எம்பெருமான் இந்த இயற்கையை உண்டாக்கினதே நமக்கு நன்மைக்காகத்தான். ஆழ்வார் பாசுரத்தில் சொல்கிறார், ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான் கவியாயினேற்கு, என்றும் என்றும் இனி மற்றொருவர் கவியேற்குமே. பகவான் இந்த உலகத்தை படைக்கிறச்சே ஒன்றி ஒன்றி உலகம் படைத்தான். ரொம்ப பார்த்து 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 உலகத்தை படைச்சான் பரமாத்மா. அவ்வளவு ஆசையோடு படைச்சான், அவ்வளவு நுட்பத்தோடு படைச்சான். தொழில் நுட்பங்கிறாங்க பாருங்க, அதில் ரொம்ப நுணுக்கங்களோட பகவான் இந்த இயற்கையை படைச்சிருக்கான். எதற்காகனா கவியானவர்களுக்கு அதை கண்டு ரசிப்பதற்காக, கொண்டாடுவதற்காக. வருகிற மேகங்கள், கூட்டங்கள், பட்சிகள், அழகான மரங்கள், அதில் வரக்கூடிய அந்த பட்சிகளின் சப்தங்கள், அருவிகள், நதிகள், ஓடைகள் ஒன்னொன்னையும் பார்த்தா ஆச்சரியம் ஆச்சரியமாக வருகிறது. என்ன அற்புதம்! எம்பெருமானுடைய சிருஷ்டி என்ன அற்புதம்! இப்படியும் ஒரு படைப்பாளி இருக்க முடியுமா? சிறந்த படைப்பாளின்னா உலகத்தில் பகவானுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். அப்படி பார்த்து பார்த்து உலகத்தை படைச்சிருக்கான் அழகா. இப்போ விடியாக அது காத்தால் மலரக்கூடிய சில புஷ்பங்கள் இருக்குது, காத்தால் ஆனால் மொட்டிக்கிற சில புஷ்பங்கள் இருக்குது, அதனால் மூடக்கூடிய. தாமரை காத்தால் மலரும்படியாக இருக்கும். காத்தால் ஆச்சுன்னா சூரியனை கண்டா தாமரை அப்படியே மலரும்படியாக இருக்கும். அதை போல் இந்த செங்கழுநீருங்கிற புஷ்பம் காலை பொழுதிலே மலரும்படியாக இருக்கிறது. ஆம்பல்னு சொல்லக்கூடிய இந்த புஷ்பம் என்னாச்சு? அது மொட்டிக்கும்படியாக நின்றது. அப்படின்னா அது மூடிக்கும்படியாக இருந்தது இந்த காத்தால வேளையில். இப்போ உடனே சொல்கிறா, இவர்கள் எல்லாம் செங்கழுநீர் மலர்ந்தது, ஆம்பல் மொட்டித்தது, இது விடிவுக்கு அடையாளம் தானே அப்படின்னு உடனே உள்ளே இருக்கிறவள் சொன்னா, உங்களுக்கு இதே தான் வேலை. என்னன்னா
கிருஷ்ணனை சேவிக்கணும், கிருஷ்ணனை சேவிக்கணும். அதுக்காக என்ன பண்ணுறதுன்னா, நேராக போய் அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள்ல வயலில் இருக்கக்கூடிய செங்கநீர் புஷ்பத்தை நீங்களே கையால் மலர்த்தி ஆம்பளை நீங்களே மூடிட்டு வந்துடுவேன். இது எதை போல இருக்கும்னா, எல்லாம் கிருஷ்ணனை போல, கிருஷ்ண சகவாசத்தில் நீங்கள் பண்ணுற கூத்து இதெல்லாம். கிருஷ்ணன் ஒரு பெண் பிள்ளைக்கும் வார்த்தை கொடுத்துட்டு வருவார். கிருஷ்ணன் வார்த்தைனா அது காற்றோடு அவ்வளவுதான். அவரும் எப்படின்னா காற்றில் கடியன்னு பேர், காற்றை கூட பிடிச்சிடலாம், கிருஷ்ணனை பிடிக்கிறது கட்டம். கிருஷ்ணன் ஒரு பெண்ணிடத்தில் சொல்லுவார், நான் 3ஆம் ஜாமத்தில் உங்கள் வீட்டில் தான் இருப்பேன், முழுவதுமாக ஒரு ஜாமம் உங்கள் வீட்டில் தான். ஒரே அதிசயம் அவளுக்கு, கிருஷ்ணன் நம்ம வீட்டில் இவ்வளோ இருக்க போகிறானா, இவ்வளோ நாள் இருக்க போகிறானா. ஜாமங்களாக பிரிக்கிறாள் அழகா ஒரு பொழுதை. இப்போ ராத்திரி முழுக்க உங்கள் வீட்டில் தான் உடனே அவளுக்கு ஒரே சந்தோஷம், அப்பா கிருஷ்ணன் வந்து இவ்வளோ நாள் இருக்க போகிறானா அப்படின்னு. கிருஷ்ணன் எப்போ வருவான் காத்துட்டே இருப்பா. சொன்ன நாளைக்கு ஒரு நாளும் வரமாட்டான். திடீர்னு உள்ள புகுவான் எம்பெருமான், வந்து அவளோட அழகாக பேசிகிட்டே இருப்பான். உடனே ஒரு சாம கோழி கூவர். என்ன எம்பெருமான் பார்த்தான், பாரு அதுக்குள்ளே சாமம் முடிஞ்சிடுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல, இப்போதானே வந்த நீ, அதுக்குள்ளே எப்படி சாமம் முடிஞ்சுது. உடனே அடுத்த பெண் பிள்ளை வீட்டுக்கு போயிடுவோம். அங்கே 2 நிமிஷம் தான் பேசியிருப்பான், அதுக்குள்ளே திருப்பி சாம கோழி கத்துறது. உடனே அங்கே என்னாச்சுன்னார், சாமம் முடிஞ்சுது என்னார். அவளும் இப்போதானே வந்து அதுக்குள்ளே எப்படி முடிஞ்சது என்னார். இதுதான் கிருஷ்ணன் பண்ணுற சூக்ஷ்மம். போகிறச்சேயே ஒரு பெரிய கோணி பையை எடுத்துன்னு போயிடுறான் கிருஷ்ணன். அதுக்குள்ளே அந்த கோழியை உள்ளே போட்டுன்னு போயிருக்கான். கரெக்டாக கொஞ்ச நேரம் ஆன உடனே அதை ஒரு கிள்ளுறான். உடனே அது கத்துறது. உடனே முடிஞ்சு போச்சு பாரு, சாம கோழி கத்தியாச்சு. இந்த எம்பெருமான போல தான் நீங்கள் பண்ணுறதெல்லாம் செயல்கள்லாம். நான் மாற்று பிள்ளையை எழுப்பறச்சே சில பேரண்ட்ஸ் டெக்னிக் பண்ணுவா. என்னன்னா 5 மணிக்கு எழுந்துக்கணுமா, 5 மணிக்கு எழுந்துக்கிறேன். அவனை எழுப்புறதுக்கு என்ன பண்ணுறான்னா, அலாரத்தை முன்னாடியிலேருந்தே வைப்பார். 1/2 மணி நேரம் முன்னாடி வச்சு அப்பையிலேருந்தே எழுப்பினா தான் இவன் 5 மணிக்காவது எழுந்துப்பான். அதை போல் இவ சொல்கிறா, நீங்கள்லாம் எப்படிப்பட்டவள் தெரியுமா, கிருஷ்ணனை சேவிக்கணுங்கிற ஆசையில் வெறுமை இருக்கிற செங்கநீர் புஷ்பத்தை மலரும்படியாக செய்தவர்கள், ஆம்பல் புஷ்பத்தை மொட்டிக்கும்படியாக செய்தவர்கள். உடனே இவ சொல்கிறா, அது வயல்ல இல்லைம்மா, புழக்கடை தோட்டத்து. உன் புழக்கடைனா வீட்டுக்கு வெளியில். இன்னைக்கு வீடே எத்தனோடு தான் இருக்குது, அதுக்குள்ளேயே எல்லாத்தையும் பண்ணிக்கிறோம். அந்த காலத்தில் அப்படி கிரமம் இல்லை. புழக்கடைனா நடந்து போகணும். அந்த பகிர் பூமின்னே சொல்லுவோம். ஓரத்துக்கு இவன் மலங்களை கழிப்பதற்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 50 அடியாவது நடந்து தள்ளி போகணும். போயிட்டு வந்து தான் அங்கேருந்து இங்கே திரும்பி வரணும். ஏன்னா அதெல்லாம் ஹைஜீன். இன்றைக்கி சொல்கிறது தான் ஹைஜீனுங்கிறது இல்லை. இந்த காலமே மாறி போச்சு. எப்படி இருக்கணும், ஒரு ஆகம் எப்படி இருக்கணும், அதில் எதெல்லாம் நமக்கு நல்லது, எது கெடுதல் என்று சொல்லக்கூடிய நிலைகள் நிறையா மாறி போச்சு. அதை புரியாததுனால நமக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய ஒரு தாக்கம், அதனுடைய தன்மை என்ன, உயர்த்தி என்ன. ஆச்சாரங்களில் இந்த கிரமங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ அது எப்படி இருக்கும், புழக்கடைன்னு இருக்கும். புழக்கடைனா வீடு, முதல்ல வெளியிலேருந்து வாசல், அப்புறம் நடைன்னு சொல்லுவா. அதை கடந்து இருக்கக்கூடிய உள்ளே தாண்டி போனவுடனே அழகான ஒரு கூடம்னு இருக்கும். அப்புறம் தாண்டி போனால் தளிகை, மற்ற இடம் ஸ்டோர் பண்ணுற இடம் இருந்ததுன்னா அதோட வீடு முடியும். பின்னாடி ஒரு தோட்டம் ஆரம்பிக்கும் பெருசாக. அந்த தோட்டத்தில் கடைசியில் தான் இவர்கள் போய் அந்த ரெஸ்ட் ரூம் சொல்லக்கூடியதெல்லாம் அங்கே தான் பின்னாடி போயிட்டு வர. அவ்வளோ தூரம் தள்ளி போகும்படியாக இருக்கும். அது வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களில் பார்த்தா தோட்டத்தில் நிறைய புஷ்பங்களோட கூடியதாக இருக்கும். இல்லை விதவிதமான அங்கே மரங்கள் இதெல்லாம் சேர்ந்து இருக்கும்படியாக இருக்கும். அவள் சொல்கிறா, புழக்கடையில் இருக்கக்கூடிய தோட்டத்தில் இருக்குது. அங்கே இருக்கிற தோட்டம்னா அப்போ அங்கேயும் போய் பண்ணியிருப்பேன். இல்லை, தோட்டத்து வாவியுள். வாவி அப்படின்னா வாபி. இந்த வாவை மாற்றி உபயோகிக்கலாம். வாக்கு பதிலாக பா சொல்கிறது சப்தம் அலவுடு. அதில் சாஸ்திரங்களில் அப்படி சொல்லப்பட்டிருக்கு அழகாக. எந்த சப்தத்தில் எப்படி மாற்றிக்கலாம். வாபின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா கிணறுன்னு அர்த்தம். கிணறுகளே பல வகை. இனிமேல் குழந்தைகளுக்கு கிணறு எங்கே கிடைக்கும்னு தேடி பார்க்கணும். இந்த சுவாமி போன்ற அங்கங்கே இருக்கிற ஆச்சார அனுஷ்டான மிக்கவர்கள்ட்ட அங்கே பார்க்கலாம் அழகாக. கிணறுல இருக்கிற தீர்த்தம் சுத்த தீர்த்தம்னு பேர். சுத்தம்னா என்ன அர்த்தம், எப்பவும் பூவோட ஸ்பர்ஷம் இருக்குது, பூமியோட ஸ்பர்ஷம் இருக்கிற தீர்த்தத்துக்கு தான் சுத்தம், சுத்திங்கிற. சாஸ்திரம் என்னெல்லாம் சொல்லியிருக்கோ இன்னைக்கு சயின்ஸ் ஆமான்னு பின்னாடி தலை ஆட்டுறது. எதுங்கிறத பின்னாடி சொல்ல வரேன். இப்போ இந்த கிணறுங்கிறது எப்படிப்பட்டதாக இருக்குது, அதாவது பூமியோட ஸ்பர்ஷம் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஓடுகிற ஜலம் இருக்கே அது உத்தமம், தேங்கி இருக்கிற குளம் குட்டைகள் இருக்கே அது மத்தியமம்,
கிணறுங்கிறது அதமம். ஸ்ரீரங்கநாதர் அதனால தான் கிணத்துலேருந்து கூட எடுத்துக்க மாட்டார் திருவாராதனத்துக்கு. எப்படி வரணும்னா டெய்லி திருக்காவேரியிலேருந்து வரணும். சில சமயம் நாம் செய்த பாவம் திருக்காவேரியில் ஜலம் இல்லாமல் போச்சேன்னார், திருக்காவேரியில் ஒரு கிணறு நோண்டி அங்கேருந்து தான் வரணும். அப்போ கூட இங்கே வரக்கூடாது. உள்ள 12 கிணறு இருக்குது ஸ்ரீரங்கம் கோயிலில், அங்கேருந்து எடுத்துக்க மாட்டார் தீர்த்தம். திருக்காவேரிட்டேன்னு தான் வரணும். ஏன்? அவர் வரன் கொடுத்துருக்கார். காவேரி மகாத்மியத்தில் சொல்லப்படுறது துலா காவேரி மகாத்மியம்னு பேர் அந்த கிரந்தம். அதில் சொல்கிறார், கங்கையை காட்டிலும் நீதான் புனிதம், உன்னுடைய நீரையே நான் நாள்தோறும் பருகுவேன். அதுதான் இன்றைக்கும் திருக்காவேரிட்டேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு இருக்கார் ஸ்ரீரங்கநாதன். இப்போ இந்த காலத்தில் பாவி அப்படின்னு சொன்னால் இது எப்படி இருக்குன்னா, வாபி கிணறுல பல வகைகள் இருக்கு. நடவாபின்னு பேர் சில கிணறுகள். அப்படின்னா இந்த பூஸ்பருஷம் இருக்கக்கூடிய ஜலத்தில் அமிழ்ந்து குளிக்கணும். சாஸ்திரம் குள்ள குளிர குடைந்து நீராடாதே பார்த்தோமே நம்ம தான். பள்ளி கிடத்தியோ எப்படி குளிக்கணும்னு சொல்கிறதுனா, சாஸ்திரம் நீ அமிழ்ந்து குளிக்கணும். இந்த கிணத்துல குளிக்கிறச்சே என்ன பண்ண முடியும்? ஜலத்தை இழுத்து அதுலேருந்து குடிக்க முடியும், அதான் பண்ண முடியும். அப்போ அமிழ்ந்து குளிப்பதற்காக அந்த கிணறுலையே நடவாப்பின்னு ஒன்று வச்சுருப்பா. அப்படின்னா படிக்கட்டு மாதிரி கீழே இருக்கும், இறங்கி போய் அங்கேயே அமிழ்ந்து குளிச்சுட்டு வரலாம். இது ஆச்சாரத்திற்காக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ உன்னுடைய வீட்டில், புழக்கடையில், தோட்டத்தில், அங்கே இருக்கக்கூடிய கிணறுல உள்ளே இருக்கக்கூடிய புஷ்பம், செங்கழு நீர் வாயின கழுந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். அது யார் வீட்டில்? உங்கள் வீட்டில் யாருன்னா இல்லை, உங்கள் புழக்கடை. உங்கள் புழக்கடைன்னு பிரித்து பேசுகிறேன். உங்கள் வீட்டிலமா, உங்கள் வீட்டில் யாராவது நுழைய முடியுமா உள்ள? சில பேர் ஆகம் பார்த்தா எப்பவும் திறந்துருக்கும், நீங்கள் எப்பவும் வரலாம், ரொம்ப வரவேற்கப்படுகிறீர்கள். இன்னொரு சில பேர் ஆகம் பாட்டிருப்பான், வெளியில் போட்ட உடனே ஒரு பயங்கரமான போர்டை போட்டிருப்பா, பி வேர் ஆஃப் டாக்ஸ். அவள் யாரை சொல்கிறான்னு நமக்கு புரியாது. ஜாக்கிரதையாக இருங்கோ, ஜாக்கிரதை. அது பூட்டியே இருக்கும், ரொம்ப செக்யூரிட்டைஸ்டாக இருக்கும் சிஸ்டம். அதை போல் சொல்கிறா, உன் வீடு எப்படி தெரியுமா இருக்கும்? உள்ள காற்று கூட நுழைய முடியாது. உன் புழக்கடை எப்படி தெரியுமா இருக்கும்? சூரியன் கூட உள்ளே வர முடியாது. தண்டகாரண்யம்னு பேர். பகவான் அந்த தண்டகாரண்யங்கிற வனத்துக்குள்ளே நுழையிறான் எம்பெருமான். அடர்ந்த காடு, இருளை தவிர ஒன்றும் கிடையாது. சூரியனையே பார்த்து பல காலங்கள் ஆச்சு. அந்த தண்டகாரண்யத்துக்குள்ளே எம்பெருமான் உள்ளே போகிறானா. இப்போ வர்ணிக்கிறார் வால்மீகி, இது எப்படி இருக்குன்னா, சோபயன் தண்டகாரண்யம். பகவான் தண்டகாரண்யத்தை ஒளிரச் செய்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வெளியில சூரியன் வரல, உள்ள எம்பெருமான் எழுந்துழுகிறானே, இவனுடைய சோதி உருவே அங்க வெளிச்சமா இருந்துதான். தண்டகாரண்யத்தை பலபலன்னு ஆக்கித்தான் எம்பெருமானுடைய திவ்ய தேஜஸ்ன்னு கொண்டாடுகிறார் வால்மீகி. இப்ப சொல்றா, அசூரிய பட்சமான, அதாவது சூரியனையே பார்க்காத உங்கள் புழக்கடை. எப்பவும் அடியார்களை பார்த்து நீ உன்னோடது, இது என்னோடதுங்கிற எண்ணம் நம்முடைய சம்பிரதாயத்தில் சொல்லுவதில்லை. எப்பவும் சம்பிரதாயத்தில் எப்படி சொல்றது வழக்கம்னா, நாம் நாம்ங்கிறது தான் எப்பவும் சொல்லக்கூடிய வழக்கம். எந்த இடத்துலையும் பிரித்து சொல்றதில்ல. ஆழ்வார் சொன்னார், ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவிலா அடிமை செய்ய வேண்டும் நாம். நாம்னு சொல்லுவேன். அடியார்களுக்குள்ளே நான் நீ என்று பிரித்து சொல்லுவதாக இருப்பதில்லை சம்பிரதாயம். ஏன் அப்படி பிரிப்பதில்லை அப்படின்னு பார்த்தா, அடியார்கள் எல்லாருமாக சேர்ந்து ஒரு குழாமாக இருப்பவர்கள். தனித்து பிரித்து அப்படி பார்க்கறது இல்லை. அது கோஷ்டிக்குள்ளே அப்படி பிரிவு பாகுபாடு ஏற்பட்டதுன்னா எம்பெருமானுக்கு திருமுகம் வருந்தி இருக்குமா, அவருக்கு கஷ்டமா இருக்குமா. கோஷ்டினாலே இப்போ என்னாச்சு, கோஷ்டி பூசல் தான் அதிகமாக இருக்கு. அங்கே தான் ஃபைட்டே, நானா நீயா. அது எங்கேயோ டிவியில் காமிக்கிறது இல்லை, இங்கே நமக்கு தான் நடக்கிறது. அது எதனால் ஏற்படுகிறது? இன்னும் அந்த அகங்காரம் மமகாரம் நம்ம விட்டு போல. ஆழ்வார் சொன்னார், யானே எந்தனதே என்றிருந்தேன், யானே நீ என் உடமையும் நீயே. இந்த நான் எனது முழுவதுமாக கழிகிற வரைக்கும் அப்போ என்ன ஆகாதுன்னா, எம்பெருமானுடையவன் அடியேன்கிற எண்ணம் வராது. இப்போ அடியேன் அடியேன்னு ஸ்ரீவைஷ்ணவத்தில் சொல்கிற பழக்கம் உண்டு. யாரை பார்த்தாலும் ஒருத்தர் அடியேன் அடியேன் அடியேன். ஆழ்வார் பாசுரத்திலையும் அப்படி தான் சொல்லியிருப்பார், அடியேன் செய்யும் விண்ணப்பமே நெடியானை அடி நாயேன் நினைந்துட்டேனே. ஆழ்வார் சொல்றார் பாசுரங்கள் எல்லாம், தேவரீருடைய திருப்பாதங்கள் அடியேனுடைய தலைமேலவே.
ஆனால் சில இடங்கள்ல ஆழ்வார் சொல்றார், நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். நான் வேற சொல்றார் ஆழ்வார், சில இடங்கள்ல சொல்றச்சு. இப்போ நாம் எப்படி பிரயோகம் பண்றோம்? நாமும் சில இடங்கள்ல அடியேன் அடியேன்னு சொல்றோம். சில இடங்கள்ல பார்க்கறச்சு நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்டவன் தெரியுமா, எங்க சொல்றாருன்னா கோயில்ல வந்து பெருமாள் முன்னாடி அங்க தகராறு. பெருமாள் பார்க்கறார், நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறது தாண்டா வந்தேள் கோவிலுக்கு. அங்க ஒரு தகராறு, நான் யார் தெரியுமா, எம்பெருமான் பார்த்துட்டே இருக்கார் அந்த தகராறு. அப்ப ஆழ்வார் சொல்ற அடியேன் நானுக்கும் நாம் சொல்ற அடியேன் நானுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டார். ஆழ்வார் அடியேன்னு சொன்னாலும் நான் சொன்னாலும் அடியேன் தான் அர்த்தம். நாம் அடியேன்னு சொன்னாலும் நான் சொன்னாலும் நான் தான் அர்த்தம். சில பேர் போன் எடுத்து அடியேன் அப்படின்னா, ஐயோ நீர் பேசாம மெதுவாவே சொல்லும் போறோம். இந்த சொல்ற சப்தமே பயமா இருக்கு. இது நானே சொல்லிடலாம் போல் இருக்கு. அடியேன் அது விண்ணப்பிக்கணும். சில பேர் அடிக்கடி அடியேன்னு சொல்லுவோம். இந்த சாஸ்திரத்தில் ஒன்று சொல்லுவா, அதி வினயம் தூர்த்த லட்சணம். ரொம்ப ரொம்ப வினயமா இருந்தாலே ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறது சாஸ்திரம். எப்ப பார்க்கற செய்யும் அடியேன் அடியேன் அடியேன், இன்னும் இவ்வளவு அடியேன் அடியேன் ஏன்னு சொல்லிட்டே இருக்க. புதுசா வந்த சிஷ்யருக்கு ஒண்ணுமே புரியல. என்னமா இருக்கார் அந்த சிஷ்யர், பார்க்கற செய்யலாம் அடியேன் அடியேன் அடியேன்கிறாரு ஆச்சாரியன்ட்ட. திடீர்னு ஆச்சாரியன் கூப்பிட்டு இங்க வாப்பா, அங்க போய் இந்த சாமான்கள்லாம் வாங்கிட்டு இந்த எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு வான்னார். அடியேன் அதுதான் பண்ண முடியாது அடியேன். இந்த புதுசா வந்தவருக்கு தெரிஞ்சது இப்பதான் எனக்கு அடியேனுக்கு மீனிங்கே புரிஞ்சுதுன்னு. என்ன புரிஞ்சுதுன்னா, நாங்கள்லாம் எங்க நாட்டில் போன் எடுத்த உடனே ஹலோ ஹலோன்னு பேசுவோம், அதுக்கு பதிலாக சொல்றா போல் இருக்கு. இப்போ அடியேன்கிற சப்தத்தின் அர்த்தம் உணர்ந்து சொல்லணும்னா எப்படி இருக்கணும்னா, என்னுடைய சுவாமியானவர் நீர், உமக்கு அடிமைப்பட்டவன் நான், எப்படி நீங்கள் விநியோகம் கொள்ளுகிறீர்களோ அப்படி இருத்தலே அடியேனின் ஸ்வபாவம். இந்த அடியேன்கிற ஒரு வார்த்தையின் அர்த்தம் அறிவதற்காக கூரத்தாழ்வான் 6 மாத காலம் படுகாடு கிடந்தார். சுவாமி ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னா பிரம்மசூத்திரத்தினுடைய விளக்கம். பிரம்மசூத்திரம் என்பது வேதாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களை எளிமையான சின்ன சின்ன ஒரு வாக்கியங்களாக ஆக்கி கொடுத்திருக்கிறார் வேதவியாசராகிற அற்புதமான ஒரு ரிஷி. அவர் சொல்லியிருக்கிற வாக்கியங்கள் எப்படி இருக்கும்? அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா சாஸ்திர யோனித்வாத் ஜன்மாத்யஸ்ய யதஹா. இதெல்லாம் ஒரு சூத்திரங்கள்னு பேர். சூத்திரம்னா அதற்கு ஒரு லட்சணம் இருக்கு. அல்பாட்சரம் அசந்திக்தம் சாஸ்திரவத், அல்பாட்சரம் அசந்திக்தம் சாரவத்து விஸ்வதோமுகம். இப்படிலாம் இந்த சூத்திரங்களுடைய லட்சணங்கள். சின்னதாக இருக்கணும், குறைச்சலான எழுத்துக்கள் இருக்கணும், சாரத்தை சொல்லியிருக்கணும், விஸ்வவத் அது எல்லாவித அர்த்தங்களையும் கவர் பண்ணி இருக்கும்படியா இருக்கணும். இதெல்லாம் சூத்திரங்களுக்கு லட்சணம் இருக்கு. வியாக்கியானத்துக்கு லட்சணம் இருக்கு. சும்மா நான் பாட்டுக்கு மனம் போக்கில் எதையோ எழுதிடுற வியாக்கியானம் அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ இந்த சாரதமமாக வேதவியாசர் அருளி செய்திருக்கக்கூடிய சூத்திரங்களுக்கு வியாக்கியானம் அருளுகிறார் யாரு? சுவாமி எம்பெருமானார் ராமானுஜர். அற்புதமான வியாக்கியானம். ஏற்கனவே ஒன்று இருக்கு, போதாயன விருத்தி கிரந்தம்னு பேரு. போதாயன மகரிஷி பண்ணது. அந்த கிரந்தம் எங்கே இருக்குதுன்னு தெரியலங்கிறதுக்காக தான் சரஸ்வதி பண்டாரம்னு காஷ்மீரத்துக்கு போகிறார். அங்கே தான் கிடைக்கிறது. அது ஒரு தனி வரலாறு, அது தனித்து பார்க்கணும். இப்போ எதை எடுத்தால் எதை விடுறது, அது தனித்து அனுபவிக்கணும். அப்போ அவருக்கு அது வியாக்கியானம் எழுதுகிற பொழுது ஸ்ரீபாஷ்யத்தில் பாஷ்யக்காரர் இது கொண்டு சூத்திர வாக்கியம் ஒருங்க விடுவர். அழகிய மணவாள பெருமாள் நாயனார்னு பேர். இன்னைக்கு அவருடைய திருநக்ஷத்திரம் அவிட்ட நட்சத்திரம், மார்கழி மாதம் சவிட்டா நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய அவதாரம். இப்போ அந்த அழகிய மணவாள பெருமாள் நாயனாருடைய அற்புதமான ஒரு சூத்திரம் எதை காண்பிக்கிறதுனா, பாஷ்யக்காரராகிற சுவாமி எம்பெருமானார் ஸ்ரீபாஷ்யத்தில் ஏதான அர்த்தங்கள், இந்த பிரம்மசூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லணும்னா எதை அர்த்தத்தை பார்த்து சொல்லுவார்னா, ஆச்சாரியர்கள் அதாவது ஆழ்வார்கள் அருளி செய்திருக்கக்கூடிய தமிழ் பிரபந்தங்களை கொண்டு தான் அர்த்தம் சொல்லுவார். தமிழ் திவ்ய பிரபந்தத்தில் என்ன அர்த்தம் காட்டப்படுகிறது அது அறிந்து கொள்வதற்கு ஆசைப்படுவார். இந்த அர்த்தம் தெரிஞ்சுவதற்காக கூரத்தாழ்வான அனுப்பி வைக்கிறார். ஒரு சூத்திரம் ஞோத ஏவ அப்படின்னு ஒரு சூத்திரம் வருது. ஆத்மாவினுடைய லட்சணம் என்ன? ஞானம், ஆனந்தம், அமலத்துவம், இதெல்லாம் ஆத்மாவினுடைய லட்சணங்கள். இதான் ஆத்மாவினுடைய ஸ்வரூபம். பசுன்னா என்ன? பசுவின் தன்மையோடு கூடியது. எப்படி இருக்கும்? 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், அழகா 2 கொம்பு இருக்கும். இதெல்லாம் பசுவினுடைய லட்சணமாக சொல்கிறோம் இல்லையா? ஆத்மானா என்ன?
ஆத்மானா யார், எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னா ஞானம், ஆனந்தம், அமலத்துவம் அப்படின்னு சொல்கிறச்சே எம்பெருமானாருக்கு டவுட். அது ஆத்மாவினுடைய லட்சணம் எது, ஆழ்வார்கள் எப்படி நிச்சயித்திருக்கா? எப்பவும் தனக்கு தெரிந்தா கூட தன் ஆச்சாரியர்கள் சொல்லி கேட்கணும்னு ஆசை. ஆகையால கூரத்தாழ்வான் அனுப்புகிற. கூரத்தாழ்வான் புறப்பட்டு நேராக திருக்கோட்டியூருங்கிற திவ்யதேசத்தில் திருக்கோட்டியூர் நம்பியிடத்தில் போகிறார். அவர்கிட்ட தான் ராமானுஜர் 18 தடவை நடந்தார். திருக்கோட்டியூர் நம்பி வந்தாருன்னு உடனே இவரை பார்த்து, வாரும் ஆழ்வான், இந்த கைங்கரியருக்கு போம் உள்ளம்ட்டு போனாங்க. தலைகையை கொண்டு வரோம், சாதியம், இந்த பெருமாளுக்கு இதை விண்ணப்பம் பண்ணோம், அவ்வளோதான் பூர்த்தியா. இது ஏன்னா வந்தவரிடத்துல ஆச்சாரியனா பார்த்து கேட்கணும், எதுக்கு வந்தீர், என்ன வேணும். சிஷ்யனா போய் சொல்லிட முடியாது, ஒரு நியதி அந்த காலத்தில். இந்த காலத்தில் ஆச்சாரியன் அப்படி போய் நிற்கிறோமா? அப்படி போய் நிற்கணுமா ஆச்சாரியன்ட்ட? இப்படியே கூரத்தாழ்வான் 6 மாத காலம் பணிவிடை செய்திருந்தாருங்க. 6 மாசத்துல ஆச்சாரியன் கேட்கல. திருக்கோட்டியூர் நம்பி என்ன அர்த்தம், எதை சொல்லணும்னு கேட்கல. கடைசியாக கூரத்தாழ்வான் விண்ணப்பம் பண்ணார், ராமானுஜரை பிரிந்திருந்து ரொம்ப நாள் ஆச்சு, அடி எனக்கு சமமாக இருக்கு, அடி என் விடை கொள்ளட்டமான்னு பிரார்த்திக்கிறார். அனுமதி தர வேண்டும் தேவரீர். அப்போதான் திருக்கோட்டியூர் நம்பி கேட்குறார், எதற்காக வந்தீர் நீர்னர்? இங்கே எப்போ கேட்டார்? 6 மாதம் கழிச்சு. இப்போ அவர் சாதிச்சார், இல்லை எம்பெருமானார் அனுப்பினது ஆத்மாவினுடைய ஜீவாத்மஸ்வரூப லட்சணம் என்னன்னு கேட்டுன்னு வர சொன்னார். இதுதானே ஆழ்வான் நம்மாழ்வார் அடியேனுள்ளான் உடலுள்ளான் என்பது கண்டாயே. இவ்வளோதான், இந்த ஒரு வாக்கியம் தான், சென்டென்ஸ் தான் அர்த்தம் அவருக்கு. இதுக்கு 6 மாதம் இருந்தார். பரமகிருபை பரமகிருபை அப்படின்னு ஆழ்வான் புறப்பட்டார். கூரத்தாழ்வான் இந்த ஒரு வார்த்தை ஏற்கனவே திவ்ய பிரபந்தத்தில் இருக்குது. இருக்கிற வார்த்தையை திருப்பி சொல்றார், அடியேனுள்ளான் உடலுள்ளான் என்பது கண்டாயே. இப்போ ஆழ்வார் முதல்ல எப்படி தன்னை சொல்லிக்கிறார்னா, அடியேனுள்ளான். ஞானம் என்பது ஜீவாத்மாவின் லட்சணம் கிடையாது, சேஷத்துவம், அடிமைத்தனம் என்பதுதான் இந்த ஆத்மாவினுடைய லட்சணம். பகவானுக்கு அடிமையாயிருத்தலாகிற ஸ்வரூபம். இது வெறுமை இப்போ உள்ள வாங்கிப்போம், இதை பற்றி தனித்து நாம் அனுபவிக்க வேண்டியது. எப்போ எம்பெருமானுக்கே நான் அடியவன் ஆயிடுத்தோ, என்னோடதுன்னு சொல்லுவதற்கு எதுவும் இல்லை. அப்போ மற்றவர்களோடு பிரித்து சொல்லுவதற்கு, அடியார்களோடு சண்டையிட்டு கொள்ளுவதற்கு எனக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இங்கே என்ன சொல்கிறா, உங்கள் புழக்கொடை. சுவாமி நம்ம திருமாளிகைக்கு எழுந்திரணும், ஆச்சாரனை பிரார்த்திக்கிறச்சு, சுவாமி தேவரீர் குடிசைக்கு தேவர் எழுந்திரணும்னு பிரார்த்திக்கிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிஷ்யனுடையது ஆச்சாரியன் திருமாளிகை. நான் சீவச்சன பூஷணத்தில் அற்புதமாக விவரிக்கிற ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் எப்படி இருக்கணும், எப்படியெல்லாம் ஒரு சிஷ்யனிடத்திலே ஆச்சாரியன் விநியோகப்படுத்த வேண்டும், அவனுடைய தனத்தை எப்படி உபயோகிக்கணும். இப்போ இவர் அழைக்கிறச்சே எப்படி பண்ணணும்? தேவர் குடிசை யாருக்கு பார்த்து, உங்களோடு தான் ஆச்சாரியன் எழுந்துள்ள பண்ணுறார், அவர் அமர்க்கிறார், நன்னா இருக்கே. உடனே அவரை பார்த்து, என்னோட தானே, எனக்கே எழுதி கொடுத்துரும், அப்படியும் கொடுக்க தயாராக இருக்கணும். சிஷ்யன் இது ஆச்சாரியனுடையதாக கொண்டுதான் அவன் வாழ வேண்டும். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அந்த சிவச்சன மோஷனம் எடுத்தா சொல்லவே முடியாது. நம்மளை கொள்ளில் மிடியனாம், கொடுக்கில் கள்ளனாம், கோள் கொடை உண்டாகில் சம்பந்தம் குலையும். எத்தனை சொல்றாரு இங்க, எடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்ப அடியேன் அப்படின்னு சொல்றதுன்னா எதை காண்பிக்கிறது? இது எல்லாம் தேவரீருடையது தானே, தேவரீருடைய சொத்து தானே. ஒரு சமயம் ஸ்ரீரங்கத்தில் கூரத்தாழ்வான் அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருக்கார், பிள்ளை ஆழ்வான்னு பேர். அவர் பெரிய ஞானி, சாஸ்திரங்கள்லாம் வாசித்தவர், எல்லாம் தெரிந்தவர் அவருக்கு. ஆனால் அவற்றை இருக்கிற ஒரு குறை என்னன்னா, எந்த ஸ்ரீவைஷ்ணவரை பார்த்தாலும் அவரை ஏதான குறை சொல்லிகிட்டே இருப்பார். எல்லாம் நன்னா தெரிந்தவர் ஞானி, ஆனால் ஒரே ஒரு குறை அவருக்கு. ஆமாம், அவரை பற்றி தெரியாதா, அவர் எப்படிப்பட்டவர் எனக்கு தெரியாதா, சும்மா வெளியில தான் சொல்லுவார், உள்ள எல்லாம் பண்ணுறான்னு தெரியும் எனக்கு. ஆமாம், இவருக்கு இந்த கிரந்தமே வராது, எனக்கு தெரியாதா. ஆண்டாள் ஏற்கனவே 2வது பாசுரத்தை சொல்லிட்டான், தீக்குறளை சென்றோதோம். ரொம்ப முக்கியமான வார்த்தை. மற்றவர்களை பற்றி வம்பு பேசாதீங்கோ, குறைத்து சொல்லுவது வேண்டியதில்லை. நம்ம வேலையை பார்க்கறதே நமக்கு தலைக்கு மேலே இருக்கு. இந்த பிள்ளை ஆழ்வான் ஞானியா இருந்தாலும் எப்பப்பார் அடுத்தவர்களை குறை சொல்வது. இது எப்படிப்பட்டதுன்னா பாகவத அபச்சாரம்னு பேர். அடியார்களிடத்திலே தவறு செய்தல், நிந்தனை செய்தல், அது எம்பெருமானுக்கு பொறுக்குமான்னா பொறுக்கவே பொறுக்காது. பகவத் அபச்சாரம் என்றால் எம்பெருமானிடத்திலே தவறு செய்வது.
பாகவத அபச்சாரம் என்றால் எம்பெருமானின் அடியார்களிடத்திலே தவறு செய்வது. தன்னிடத்திலே தவறு செய்தவர்களை பொறுத்துமா எம்பெருமான், அடியார்கள் திறத்திலே தவறு செய்தவர்களை ஒரு நாளும் மன்னிக்க மாட்டான். மத்பக்தம் ஸ்வபச்சம் வாபி நிந்தாம் குர்வந்தி ஏனராக பத்மகோட்டி சதேனாப்பி நக்ஷமாமி வசுந்தரே. இதை கூறத்தாழ்வான் பார்க்கிறார், என் சிஷ்யன் இப்படி போறானே. ஆச்சாரியன் என்ன பண்ணணும், எப்பவுமே சிஷ்யனின் ஆத்ம க்ஷேமத்தை பார்க்கணும். ஆச்சாரியன் சிச்சன் ஆறு இறை பேணுமவன், தேசாரும் சிச்சனவன் சீர்வடிவை நோக்குமவன். உபதேச மாலையில் மனமாடமார்கள் சாதிக்கிறார். ஆச்சாரியர் என்ன காரியம் பண்ணணும், சிஷ்யனுடைய ஆத்மாவை பார்க்கணும். இந்த ஆத்மா நல்ல கதிக்கு போகிறதுக்கு நான் என்ன பண்ணணும். சிஷ்யன் என்ன பண்ணணும், ஆச்சாரியனின் தேகத்தை பார்க்கணும். அவர் திருமேனி இந்த உலகத்தில் சௌகரியமாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், என்ன வசதிகள்லாம் அவருக்கு பண்ணி கொடுக்கணும். அவர் உடலோடு நன்றாக இருந்தால் தானே இவன் நல்ல விஷயங்களை கேட்க முடியும். இப்போ இவர் சொல்கிற உபதேசங்களாலே சிஷ்யன் திருந்தி வாழ்ந்தா தானே ஆச்சாரியன் சொல்கிற உபதேசம் பயன். கூறத்தாழ்வான் அந்த பிள்ளை ஆழ்வனை பார்த்துட்டே இருக்கார். இவர் தவறு பண்ணிட்டே இருக்கார், இவரை திருத்தணும்னு யோசிக்கிறார். ஒரு அற்புதமான தினம் அது. எப்படி தினம் அப்படின்னா, ஒரு பட்சம் இது மாறுறது அங்கேருந்து. இப்போ நாம் இருக்கக்கூடிய பட்சத்துலேருந்து தை மாதத்துலேருந்து மாறக்கூடியதாக பார்க்குறோம் நாம் அழகாக. இப்போ தை மாதத்தில் ரொம்ப வந்திருக்கக்கூடிய ஒரு அயன புண்ணிய காலம். இந்த அயன புண்ணிய காலத்தில் கூறத்தாழ்வான் நேராக போகிறார். அந்த இடத்துல காவேரியில் குளிச்சுட்டு இருக்கார் பிள்ளை ஆழ்வான். அவர்கிட்ட போய் ஒரு தானம் கேட்குறார், எனக்கு நீர் ஒரு தானம் கொடுக்க வேணும். அப்போ கூறத்தாழ்வானை பார்த்து சொல்கிறார் பிள்ளை ஆழ்வான், நானும் உம்முடைய சிஷ்யன், நான் என்ன தானத்தை கொடுக்கறது? எப்போ நான் ஆச்சார சம்பந்தம் பெற்றேனோ அப்போ எல்லாமே உம்முடையதாயிற்று. இல்லை, நீ ஒரு தானம் பண்ணணும். மனதாலும் வாக்காலும் செயலாலும் எந்த அடியாரையும் நிந்தனை பண்ண மாட்டேன், இப்படி எனக்கு சொல்லிக் கொடும் என்று உதவதாரா பூர்வகமாக அப்படி எடுத்து கேட்கிறார். உடனே அவரும் எடுத்து கொடுத்துட்டார் தானம். இப்படி கொடுத்த பிறகு 2-3 நாள் ஆச்சு. உபன்யாசம் காலக்ஷேபத்துக்கு வரல. இந்த காலம் மாதிரி இல்லை, யார் எங்கேருந்து வரான்னு தெரியறது இல்லை. அந்த காலத்தில் கரெக்டாக தெரியும். வரலன்னா ஆத்துக்கே போயிடுவேன் உபன்யாசக்கு. இன்னைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கேட்குறவாளுக்கும் சௌகரியம் அழகா. பிள்ளை ஆழ்வான் 2 நாள் வரலை காலக்ஷேபத்துக்கு. கூறத்தாழ்வான் பார்த்தார், என்ன காணுமேன்னார். நேராக அவருடைய திருமாளிகைக்கு போனார். அங்கே போத்தி கொண்டு அழுது கொண்டு இருந்தார். அவரை எழுப்பினார். இவர் காலில் விழுந்தார். பிள்ளை ஆழ்வான் விழுந்து சேவிக்கிறார். அடியன் ஒரு தவறு பண்ணேன், தவறால உங்களை நேரில் பார்ப்பதற்கு எனக்கு கூச்சமாக இருக்கு. என்ன தவறுன்னார். நீ சொன்னீரல்லையோ முக்கரணங்களாலும் தவறு செய்யக்கூடாதுன்னு. ஆனால் பழக்கம் ரொம்ப காலமாக இப்படி அடியார்களை குறை சொல்லி பழக்கம். திடீர்னு ஒருத்தரம் மனசால நினைக்கும்படியான காரியம் பண்ணிட்டேன். ஆமாம், இவர் இப்படித்தானேன்னு மனசில் நினைச்சேன். நல்ல வேளை உங்களுக்கு வாக்கு கொடுத்தேன்னு ஞாபகம் வந்தது, வாக்காலே சொல்லாது தவிர்ந்து. இப்போ கூறத்தாழ்வான் சொன்னார், நீ உடலாலே தவறு செய்ய மாட்டேன், பண்ணினா அடிதடி வந்ததுன்னா பிடிச்சிட்டு போயிடுவான் ராஜா, தண்டனை கொடுத்துடுவான். மனசால இருக்கிற செய்த தவறுக்கு இப்போ மனசால பிராயச்சித்தம் வந்துடுது. உமக்கு தவறு செய்தோங்கிற வருத்தம் வந்தது, பிராயச்சித்தம் ஆயிடுது. வாக்காலே மட்டும் அடியார்களிடத்திலே தவறு செய்யாது பார்த்து கொண்டு செல்லும் என்று ஆழ்வான் சொன்னார். அப்போ அடியார்கள் ஒருவருக்கொருவர் எப்படி இருக்கணும், இந்த நியத்தி நமக்கு ஸ்ரீவைஷ்ணவத்தில் ரொம்ப முக்கியம். அது இல்லாமல் இங்கே வார்த்தை சொல்கிறா, உங்கள் புழக்கடைன்னு இவள் ஏன் அப்படி பிரித்து வார்த்தை சொல்கிறா அப்படின்னா, கிருஷ்ணானுபவத்துக்கு எல்லாரும் போக வேண்டி இருக்க இவள் மட்டும் எழுந்து வரமாட்டேங்கிறான். அதனால் அவளிடத்துல ஏற்படுகிற கோபம், ஒரு பொய்யான ஒரு கோபம். இந்த பொய்யான கோபத்தாலே வார்த்தை சொல்கிறா, உங்கள் புழக்கடை. ஆழ்வாருக்கும் பெருமாள்கிட்ட அப்பப்போ ஒரு பொய்க்கோபம் வரும். ஆழ்வாருடைய பாவம் ஒரு பெண்ணிலைமை எய்தி இருக்கக்கூடிய சமயத்தில் பெருமாள் வரேன்னு சொல்லுவார், வந்திருக்க மாட்டார். வராத பொழுது கொஞ்சம் காலதாமதமாகி பெருமாள் வந்து நின்னா ஆழ்வார் முகத்தை இப்படி திரும்பிப்பார். பராங்குஷ நாயகியாக இருக்கிறவள் இப்படி திரிகிறார். அந்த இடத்துல ஒரு பந்து இருக்கும். பெருமாள் அந்த பந்தை எடுத்து விளையாடுவார். ஆழ்வாரை தன் பக்கத்தில் ஈர்ப்பதற்காக அப்படி பந்தை அப்படி எடுத்து தான் போடுகிற பொழுது ஆழ்வார் சொல்லுவா, என்னுடைய பந்தும் கழலும் தந்து போகு நம்பி, அது என்னோட பந்து, வச்சுட்டு போனீர் அப்படின்னு சொல்லுவாராம். ஒரு பொய்க்கோபமாக சொல்லுகிற வார்த்தை. அதை போல இங்கே இவர்களுக்கு உங்கள் புழக்கடை அப்படி பிரித்து சொல்றா. தோட்டத்து வாவையுள் செங்கழு நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். இது விடுவிக்கு அடையாளம் தானேன்னு சொல்ல இல்லையாம். அடுத்த அடையாளம் சொல்லுங்கோள்னு சொல்ல, செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகினார். தேவதாந்தரங்களை பூஜிப்பவர்கள் கூட விடியற் காத்தால் எழுந்துட்டு அவர் கூட புறப்படுறான்.
ஏன்னா சீக்கிரம் போலன்னா ராஜா தண்டித்துருவான்ங்கிற பயத்தில் போறா. சங்கிடுவான் போகின்னார். சங்குன்னு சொன்னால் சாவின்னு ஒரு அர்த்தம் உண்டு. கோயிலை திறப்பதற்குண்டான ஒரு உபகரணமாக இருக்கக்கூடியது சாவி. இந்த காலங்காத்தால் எழுந்து புறப்பட்டு ஓடணும் கிடுகிடுகிடுன்னு. அதுக்கு சீக்கிரம் எழுந்தோமோ குளிச்சோமோ பண்ணோமோ எதையோ பல்ல விளக்கு கிடுகிடுன்னு ஓடும்படியாக இருக்கணும். அப்போ சாத்விகம் அல்லாதவர்களும் கூட புறப்பட்டு போகிற காலமாக இருக்கிறச்சு பரம சாத்விகையான பகவத் பக்தியோடு கூடியிருக்கிற நீ இப்படி உறங்கலாமா? அவள் உள்ளேந்து கேட்குறா, இது நமக்கு எப்படி அனுஷ்டானமாகும்? மேலையார் செய்வனகள்னு சொன்னால் தர்மஜ சமயா பிரமாணம். அப்படிப்பட்ட பெரியோர்களின் அனுஷ்டானம் தானே பிரமாணம்னா அதற்கும் இது உதாரணம் சொல்கிறாமா? இது எப்படிப்பட்டதாக இருக்குன்னா, செங்கல் பொடி கூரை. கூரைன்னு சொன்னால் வஸ்திரம், வேஷ்டி. செங்கல் பொடி அப்படின்னா இந்த சாம்பல். இது எப்படி இருக்குன்னா சன்னியாசிகள் உடுத்தக்கூடிய வஸ்திரம். சன்னியாசிகள் உடுத்தக்கூடிய வஸ்திரம் காஷாயம்னு பேர். இந்த காஷாயம் தரித்திருக்கக்கூடிய சன்னியாசிகள் செங்கல் பொடிக்கூரை. அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக? வெண்பல் தவத்தவர். கையில் திருதண்டத்தோட கூடியவர்களாக இருப்பா. ரொம்ப அழகான மேலே ஒரு வெள்ளை கொடி இருக்கு, பவித்ரம்னு பேர். ராமானுஜர் கையில் இருக்கார் அழகா. காஷாய சோபி கமனீயசிகா நிவேஷம் தண்டத்ரயோஜ்வலகரம் இமலோபவீதம் அப்படின்னு கொண்டாடுற அழகா. தன்னுடைய கையில் திருதண்டத்தை வச்சுட்டு இருப்பார் சுவாமி ராமானுஜர். அதில் ஒரு பவித்திரம் இருக்கும். இது எதை காண்பிக்கிறதுனா, முதலியாண்டானும் கூறத்தாழ்வானும் போலே ராமானுஜர் தண்டமும் பவித்திரமுமாக ரெண்டு பேரை பக்கத்திலேயே வச்சுட்டு இருப்பார். யார் அப்படின்னா, திருதண்டமாக இருப்பவர் முதலியாண்டான், பவித்திரமாக இருப்பவர் கூறத்தாழ்வான். சன்னியாசிக்கு திருதண்டத்தை விட்டு அகல முடியாது. அதை போல இந்த தண்டமும் பவித்திரமுமாக இருக்கக்கூடிய முதலியாண்டான் கூறத்தாழ்வாரை விட்டு அகல மாட்டார். அப்படி வெண்பல் தவத்தவர் இந்த சன்னியாசிகள் தங்கள் திருக்கோயில் விடியற் காத்தால எழுந்துண்டு அனுஷ்டானங்களை பண்ணி தங்கள் மடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கதவை திறந்து சங்கிடுவான் போகின்னார். விடியற் காத்தால திருக்காப்பு நீக்கி திருவாராதனம் பண்ண தொடங்குகிறார்கள். ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் எழுந்தருளி இருந்த மடம் இன்றைக்கும் இருக்குது. ஸ்ரீரங்க நாராயணஜீயர் மடம்னு பேர். வடக்கு வாசலில் தாயார் சன்னதிக்கு வெளியில் வந்தால் அங்கே பார்க்கலாம். அந்த மடத்திலேருந்து சுவாமி ராமானுஜர் புறப்பட்டு வடக்கு வாசல் வழியாக நடந்து போய் அந்த கொள்ளத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம்னா ஆளவந்தார் படித்துறைன்னு ஒன்று இருக்குது. ஆளவந்தாருடைய சரம திருமேனி வைத்த இடம். அதுக்கு என்ன பேர் சொல்லுவா? திருவரசுன்னு சொல்லுவாள். ஸ்ரீவைஷ்ணவத்தில் சமாதின்னு சொல்கிறது இல்லை. அதுக்கு பேர் என்ன? திருவரசு. ஆளவந்தார் திருவரசு இருக்கக்கூடிய இடம் இருக்குது இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில். வடக்கு வாசலில் போனீங்கன்னா இப்போ ஃபேமஸாக இருக்கிறது யாத்ரி நிவாஸ்ன்னு பேர். அதுக்கு முன்னாடி இடங்களில் இடதுகை பக்கம் பார்த்தா இதெல்லாம் இருக்கும். இந்த ஆளவந்தார் திருவரசுங்கிற இடத்துல தான் ஆளவந்தார் படித்துறை. இதெல்லாம் அடியன் இப்போ நடந்தது இல்லை, 1200 வருஷங்களுக்கு முன்பு நடந்தது. இது ஒவ்வொன்றும் ரெக்கார்டு. இன்றைக்கும் அந்த இதில் எடுத்து பார்த்தேன்னா டாக்குமெண்ட்டில் பட்டாச்சிட்டால் ஆளவந்தார் படித்துறைன்னே இருக்கும் அது பேர். அந்த ஆளவந்தார் படித்துறைனா ஆளவந்தார் அங்கே இறங்கி தான் குளிப்பறான், தீர்த்தம் ஆடுவர். அவர் இறங்கி குடிக்கக்கூடிய படித்துறைக்கு பேர் ஆளவந்தார் படித்துறை. ஆளவந்தார் யாருன்னார்? ராமானுஜருடைய மானசீகமான குரு. ராமானுஜர் சாதிக்கிறார், பகவத் ராமானுஜர் தன்னுடைய ஸ்லோகத்தில், யத்பத அம்போருகத்யான வித்வஸ்த அசேஷ கல்மஷா வஸ்துதாமுபயாத்தோகம் யாமுனேயம் நமாமிதம். இந்த யாமுனாச்சாரியர்னு இருக்கார் பாருங்கோ, அவருடைய திருவடிகளை தியானித்ததுனால தான் ஒரு வஸ்துவாகவே நான் மாறினேன். இல்லைன்னா அது வரைக்கும் நான் உபயோகம் இல்லாதவனா இருந்திருப்பேன். அந்த ஆளவந்தார் தான் ராமானுஜரை கடாட்சிச்சார். என்ன கடாட்சிச்சார் தெரியுமா? முதல்வன் இவன். முதல்வன் நோக்கி கொடுத்தார். காஞ்சிபுரத்தில் வரதராஜ பெருமாள் கோயிலில் ராமானுஜர் வேறொரு அத்வைதியோட கூடியிருக்கக்கூடிய யாதவ பிரகாஷன்னு பேர், அவனோட கூட ஸ்டூடெண்ட்டாக இருக்கார். அப்போ ஆளவந்தார் தூரக்கேந்து கட்டாட்சிக்கிறார். என்ன கட்டாட்சியா தெரியுமா? முதல்வன் இவன் தான் நம்முடைய சம்பிரதாயத்திற்கு அற்புதமான பல கைங்கரியங்களை பண்ண போகிறான். அப்போ நேரடியாக பார்க்கலை, பேசிக்கலை. ராமானுஜர் அப்போ கிரகஸ்தாசிரமம் இல்லறத்தில் இருக்கார், காஷாயம் வாங்கிக்கலை. அந்த கட்டாட்சம் எம்பெருமானாரை இன்று ஒரு பொருளாக ஆக்கியது. அந்த ஆளவந்தார் தீர்த்தாமாடினது, குளிச்சதுன்னு சொல்ல மாட்டோம் வைஷ்ணவத்தில், தீர்த்தாமாடினதுன்னு சொல்லுவோம். அந்த தீர்த்தாமாடின துறைக்கு பேர் என்ன? ஆளவந்தார் படித்துறை.
ஆளவந்தார் பரமபதம் போயாச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப காலம் கழிச்சு தான் ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜர் வரார். ஸ்ரீரங்க க்ஷேத்திரத்தில் குடியிருக்கார். ஆனால் ராமானுஜர் குளிக்க போறச்சே எங்கே குளிப்பார்னா ஆளவந்தார் படித்துறையை தாண்டி குளிப்பார். ஏன் அப்படி குளிக்கிறார்னா, என் ஆச்சாரியன் அங்கே தான் குளிச்சார், அவர் இடத்துல பட்டு வர தீர்த்தம் எனக்கு உத்தேசியம். அவர் எப்பயோ குளிச்ச காலம், இப்போ அவர் அப்படி குளிப்பார். இப்போ இவர் குளிக்கிற இடத்துக்கு பேர் என்னன்னா தவராசன் படித்துறை. அதெல்லாம் ஹிஸ்ட்ரியில் ஆனால் நிறைய தொலைச்சிருக்கோன்னு வச்சுக்கோங்க. ஏதோ கொஞ்சம் இருக்குது, வரவர்களுக்கு அதை அறிந்து அதற்கு எவ்வளோ பாதுகாக்கணும், எப்படிலாம் அதை மானுமெண்ட்டாக கொண்டு வரணும் யோசனையே இல்லை. இப்போ அதை தவராசன் படித்துறைன்னு பேர். அங்கே தான் ராமானுஜர் தீர்த்தாமாடின துறை, குளித்த துறை. இன்றைக்கி போனால் அங்கே பார்க்கலாம், விடியற் காத்தால் எழுந்தருளி இருந்து அங்கே குளிச்சுட்டு அங்கே எதிர்த்தாப்பில் வந்தால் அழகாக ஆச்சாரியர்கள்லாம் குடியிருக்கக்கூடிய ஒரு குடியிருப்பு இருக்குது, சதுர்வேதி மங்கலம்னு பேர். அங்கே ஒரு அற்புதமான சன்னதி, எம்பெருமானுடைய சன்னதி அங்கே இருக்கக்கூடியது, பன்றியாழ்வான் சன்னதின்னு பேர். பன்றியாழ்வான் மேட்டுக்கலகம் ஹிஸ்ட்ரியில் பெரிய நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸ்ரீரங்கத்தில் உலுக்கான் என்பவனுடைய படையெடுப்பில், ஒரு முகமதியனுடைய படையெடுப்பில் ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதர் 1323ஆம் ஆண்டு, நாம் இப்போ இருக்கிறது 2024, இப்போ 25 வேறு வந்துடுது. நாம் சொல்கிறது 1323, கிட்டத்தட்ட ஒரு 700 வருஷங்களுக்கு முன்பு இருக்கக்கூடிய காலத்தில் உலுக்கான் என்பவனுடைய பெரிய படையெடுப்பில் ஸ்ரீரங்கத்தில் நம்பெருமாள் அவரை காப்பாற்றுறதுக்காக 12,000 ஸ்ரீவைஷ்ணவர்கள் உயிரை கொடுத்தார்கள். 12,000 பேரை தென்னை மரத்தை அந்த தென்னை இதை வெட்டுறா மாதிரி தலையை சீவினான். அப்படி அவர்கள் உயிரை கொடுத்து நம்பெருமாளை பிளலோகாச்சாரியர் பாதுகாத்து கொடுத்த அது ஒரு அற்புதமான ஒரு நிலை. அதாவது பிளலோகாச்சாரியருடைய வைபவம் தெரியக்கூடிய விஷயம். அது தவராசன் படித்துறைன்னு பேர். அங்கே குளிச்சுட்டு சுவாமி ராமானுஜர் அங்கே புறப்பட்டு பன்றியாழ்வான், அதான் மேட்டுக்கலகம் நடந்த இடம், அங்கே நடந்து போய் அங்கே இருக்கிற அடியார்கள்லாம் அவரை சேவிச்சு தன் மடத்தில் எழுந்துருள்வார். 5:30 மணி 6 மணிக்கு 5:30க்கு வந்த உடனே தன் மடத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு திருக்காப்பு நீக்கி அவருக்கு திருவாராதனம் பண்ணுவாராம் சுவாமி ராமானுஜர். அவர் யாரை வச்சிருக்கார் அழகா தன் மடத்துலன்னா வரதராஜ பெருமாளை தான் திருவாராதன பெருமாளை வச்சுருக்க. இன்றைக்கும் ராமானுஜர் சன்னதியில் ஒட்டி இருக்கிற சன்னதி, ராமானுஜர் சன்னதி பக்கத்தில் பார்த்தோம்னா வரதராஜ பெருமாள் தான் எழுந்துருளி இருப்பேன். அதான் இங்கே சொல்கிற தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்னார். தங்களுடைய திருக்கோயிலே சென்று எம்பெருமானுக்கு வேண்டி இருக்கக்கூடிய கைங்கரியங்களை திருவாராதனங்களை பண்ண தொடங்குகிறார்கள். இது பிரமாணம் தானே, இது தர்மஜ்ய சமயா பிரமாணமாச்சே அப்படின்னு சொல்கிறாளாம் அவள். உடனே அடுத்தது சொல்கிறா, எங்களை முன்னம் எழுப்புவான் வாய்பேசும் நங்காய். நீ என்ன சொன்ன நேத்தி, எங்களை முன்னாடி வந்து எழுப்புறேன், நீங்கள்லாம் கவலையே படாதீங்க, எல்லாம் நான் வந்து உங்களை எழுப்பிடுறேன், இப்படி இருக்காதால நான் வந்துடுறேன், முதல் ஆளாக நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாயே. ஆனால் இன்னைக்கு செயல்படலையே. வாய் பேசும், எங்களுக்கெல்லாம் கடகராக எங்களுக்கெல்லாம் தலைவியாக இருந்து கொண்டு நடத்த வேண்டிய நீ அது எப்படி இருக்குன்னார். வாய் பேசும் வெறும் உக்தி மாத்திரமே, வெறும் வாய்ச்சொல்லாக இருந்ததே. வாய் பேச்சுன்னா செயல்பாட்டில் அது வரலையே. செயலில் வந்தால் தானே பிரயோஜனம். வெறும் வார்த்தையாக இருந்தால் அது என்ன பிரயோஜனம்? செயலில் வரும்படியாக இருந்தால் தானே அது பயன். வேதம் என்பது சொல்லாக இருப்பது. வேதம் சப்தம்னு பேர வேதத்துக்கு, சப்த ராசிகள்னு பேர். ஒரு பிரமாணம், பிரபல பிரமாணம் வேதம் என்பது. பிரத்யக்ஷம், அனுமானம், இதை கடந்து மூன்றாவதாக வேதத்தை சப்தம் என்று கொண்டாடுகிறோம். நம்ம ஐம்புலன்களால் அறிவை பெறுகிறோம். பிரத்யக்ஷம், அனுமானம்ங்கிறது எதுலேயோ இருக்கிற அறிவு, ஏதோ தெரிஞ்சதை கொண்டு பெறக்கூடியது, அதாவது யூகித்து பெறக்கூடியது பிரத்யக்ஷத்தை கொண்டு. சப்தம் என்பது வேதம். வேதமே பிரபல பிரமாணம். சாஸ்திரம் சொல்லியிருக்கு வேதம்தான் பிரபல பிரமாணம். அந்த வேதம் சொற்களாக சொன்னதை பகவான் ராமனாக பிறந்து நடத்தி காண்பித்தான். சத்தியம் வத, சத்தியத்தை பேசினான் பெருமாள். தர்மம் சர, தர்மத்தின்படி வாழ்ந்தான் சக்கரவர்த்தி திருமகனான ராமபிரான். மாத்ருதேவோபவ, அம்மாவை அதை தன்னுடைய தெய்வமாக கருதி நின்றான் சக்கரவர்த்தி திருமகன். இப்போ இதெல்லாம் அனுஷ்டான பரியந்தம் வரணும். இப்போ கேட்குறா, வாய் பேசும், நீ வெறும் வாயில தான் பேசுவியா, செயல்பட மாட்டியா? அடியார்கள்லாம் எப்படி இருக்கணும்? மனசு வாக்கு செயல் மூன்றும் ஒன்றுமையாக இருக்கணும், ஒன்றி இருக்கணும். மனசில் நினைக்கிறத தான் வாக்கில் பேசணும், வாக்கில் சொல்கிறது தான் செயல்படுத்தி ஆக வேணும். இந்த மூணு இருக்கக்கூடிய வேறுபாடு இருக்கக்கூடாது. இருந்தால் அது எம்பெருமானுக்கு ஏற்கும்படியான செயலாக ஆகாது. இப்போ முதல்ல நமக்கு அடியார் ஆவதற்கே தனி ட்ரைனிங் எடுத்துக்கணும்.
எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக என்ன இருக்குது, திருமண் காப்பு சாத்தியாச்சு, பாசுரங்கள் சொல்லியாச்சுன்னா அடியார் ஆயாச்சு. அப்படி இல்லை, ஆச்சாரியர்களாலே சிக்ஷிக்கப்பட வேணும். அழகா சொல்றார் கணினன் சிறுத்தாம்பல, செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான், செயல் நன்றாக திருத்தி பணிகொள்வான். ஆச்சாரியன் இப்படி கண்டிச்சு திருத்தணுமா, இப்படி பண்ணு இப்படி பண்ணாதன்னு சொல்லி திருத்தணும். கிடாம்பியாச்சான ஒரு சுவாமி, அழகா ரொம்ப அற்புதமான கைங்கரியம் சுவாமி ராமானுஜருடைய மடத்தில். எல்லாருக்கும் ததியாராதனை. ராமானுஜர் வந்து பார்ப்பார், ததியாராதனை சரியா நடக்கிறதா. அந்த காலத்தில் எப்படின்னா சாப்பிட்றச்சே தீர்த்தம் வச்சுக்கூடாது, இது சாஸ்திரம். இன்னைக்கு எல்லாமே போச்சு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் குடிக்கிறான், கிடுக்கிடு ஒன்றுமே ஜீரணமாகாது. சாப்பிட்றச்சே தீர்த்தமே குடிக்கூடாது. சாப்பிட்டு உணவருந்திய பிறகு 1 மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கணும். அதனால தான் பக்கத்தில் வச்சுக்க மாட்டா, டம்ளரில் ஜலம்ங்கிறது கிடையாது. அப்போ தீர்த்தம் சில பேருக்கு தாகம் எடுத்ததுன்னா, தண்ணீர் வேணும்னா இப்போ ஒரு குடுவையில் வச்சுருப்பா, அதில் ஒரு அழகான ஒரு வரக்கூடியது துவாரம் இருக்கும், அதன் வழியாக அந்த நீரை கொடுப்பான். யாருக்காவது சில பேருக்கு தாகம் அதிகமாக எடுத்ததுன்னா, யாராவது ஒரு சுவாமிகள் வந்து அப்படி நீரை சேர்ப்பா, இவன் வாயை திறக்கணும், அப்படி சேர்க்கணும். அந்த ததியாரா நடக்கிறதுல இந்த கிடாம்பி ஆச்சான் ஒரு சமயம் அந்த நீரை சேர்த்து கொண்டு இருக்கிறார். அப்படி சேர்த்துட்டு இருக்கிறச்சே ராமானுஜர் அங்கேருந்து பார்க்கிறார், நீரை இவருக்கு சேர்க்கிறார், வேற எங்கேயோ பார்த்துன்னு சேர்த்துட்டு இருக்கார். அவர் பெருமானார் வேக வேகமாக வந்து அவரை கடிந்து கொண்டார். சில பேர் சொன்னார், ஒரு போடே போட்டார் அவரை. அப்படி போடலாமா, ஒரு போடு முதுகில் என்னன்னா வைக்கலாம், எல்லா உரிமையும் இருக்கு ஆச்சாரியனுக்கு சொல்லி அவரை சொன்னார், எங்க பார்த்துட்டு பண்றீர், இங்க பார்த்துட்டு பண்ணோம், இங்க பாரும், அவரை பார்த்துட்டு பண்ணோம் அப்படின்னு திருத்தி பணிகொள்வார். நாமளா இருந்தா பட்டுன்னு கீழே வச்சிருவோம், சுவாமி ஏதோ கைங்கரியத்துக்கு வந்த புறப்படுறேன். அங்க சொல்றார் அந்த சுவாமி கிடாம்பி ஆச்சான், அவரும் கீழே வச்சார், பட்டுன்னு வைக்கல, மெதுவா வச்சார். ராமானுஜர் காலில் விழுந்தார் அழகா பூர்த்தியா, பணிமானம் பிழையாமே அடியேனை பணிகொண்டீரே. நான் கைங்கரியம் பண்றேன்னு தப்பு பண்ணியிருப்பேன், எங்கேயோ நரகத்துக்கு போயிருப்பேன், தேவரீர் என்னை செயல் நன்றாக திருத்தி பணிகொண்டீரே, என்ன பாக்கியம். அப்படி கொண்டாடினார். அடியார்னா ஆச்சாரியர்களாலே திருத்தப்பட வேண்டும். நீ இப்படி பண்ணு, இப்படி பண்ணக்கூடாது. ஆச்சாரியர் ஐயோ எப்படி சொல்றது, நான் எப்படி சொல்றது, இவாள்கிட்ட பயந்தாருன்னா போச்சு, அவர் ஆச்சாரியனும் இல்லை, இவன் சிஷ்யனும் இல்லை, இவன் உருப்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவருக்கு அந்த பயம் இருக்கக்கூடாது, திருத்தி பணி கொள்ளணும். இப்போ இங்கே சொல்றார், வாய்ப்பேசும், நன்னா வாயில பேசுற, செயல்பாடு வரச்சே ஒண்ணுமே காணுமே. நங்காய், நங்காய்னா என்ன அர்த்தம், பூர்த்தி உடையவள், நல்ல பூர்த்தி உடையவள். இங்க திருக்குறுங்குடியில் திவ்யதேசத்துக்கு எம்பெருமானுக்கு என்ன பேரு, திருக்குறுங்குடி நம்பி, நம்பின்னு பேர். நம்பின்னா என்ன அர்த்தம், பூர்ணன் அர்த்தம். பூர்த்தி உடையவனுக்கு பூர்ணன். வேதம் எம்பெருமானை பார்த்து சொல்லு, இதம் பூர்ணமத பூர்ணம் பூர்ணாத் பூர்ணம் உதட்சதேன்னு வேதம் எம்பெருமானை பார்த்து சொல்றது பூர்ணன் பூர்ணன் பூர்ணன். எல்லா இடங்களையும் எம்பெருமான் பூர்ணன். வைகுண்டத்தில் இருந்தாலும் பூர்ணன், திருப்பார்கள் வந்தாலும் பூர்ணன், கோயில்களில் குடியிருந்தாலும் பூர்ணன், நம்ம வீட்டில் சின்ன ஒரு செல்ஃபில் இருக்கான் பாருங்க, ஷெல்ஃபில், அவனும் பூர்ணன். எங்கும் இருக்கக்கூடிய எம்பெருமான் பூர்ணனாக இருக்கிறான். இப்போ அவனுக்கு பூர்ணன் சொல்றது கரெக்டு. இவனை பார்த்து சொல்றா, இவளை பார்த்து என்ன சொல்ற, நங்காய். இது எப்படி இருக்குன்னார், கண்ணாயிரம்னு ஒருத்தனுக்கு பேரு. என்னடா அண்ணா, பிறந்ததுலேருந்து கண்ணே தெரியல, அப்போ விபரீத லட்சணம். அதை போல நங்காய், உனக்கு போய் பூர்த்தியுடையவள்னு சொல்றோம் பாரு. எப்போ பூர்த்தி வரும், சொன்னதின்படி செய்தால் தானே பூர்த்தி, சொல்லும் செயலும் ஒத்திருந்தால் தானே பூர்த்தி. வாய் பேசும் நங்காய். அடுத்தது சொல்றா, நாணாதாய், சொன்னதின்படி செயலைங்கிற வெட்கமாவது வரணும் இல்லையோ. சில பேருக்கு கொஞ்சம் வெட்கம் முதல்ல வரும், ஐயோ கொஞ்சம் கூச்சமாக இருக்குது, தயக்கமாக இருக்குது, ஏன்னா வரலை, அது என்ன சொல்லுவாரோ, இந்த தயக்கம் முதல்ல, இந்த வெட்கம் முதல்ல வந்தாலே அப்பயே திரிச்சிட்டோன்னா பெஸ்ட்டு. இந்த வெட்கம் வந்து 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 பழகி அவன் என்ன பார்த்து சொன்னா என்னடா, நான் பண்ணுறதை பண்ணிட்டு இருப்பேன், போச்சு. அது வெட்கப்படுறச்சையே பிடிச்சிடணும் அழகா. இப்போ அவளை பார்த்து சொல்கிறா, நானா அதாய், கொஞ்சம் கூட சொன்னதின்படி பண்ணலையேன்னு வெட்கமும் இல்லையே, நானும் இல்லையே அவனிடத்துல. வெட்க வேண்டாமோ, நீ வெட்கப்பட வேண்டாமோ, வாக்கு கொடுத்த நேத்தி இன்னைக்கு செயல்படலையே அப்படின்னு கேட்கிறான். நானா அதாய். இன்னும் உள்ள இருக்கிறவள் சொல்றா, நான் தான் அப்படி செய்யறவள் இல்லையோ இல்லையோ, பிறகு எதுக்கு என்கிட்ட வந்திருக்கள், ஏன் என்கிட்ட வந்தேள்னா. உடனே அவள் சொல்றா அழகா, நாவுடையாய், உன்னுடைய நாவியர் இருக்கு, இந்த நாக்கின் வன்மை இருக்கு, உன்னை விட்டு பிரிய முடியுமா எங்களால?
என்ன அற்புதமாக பேசக்கூடிய சொலல் வள்ளலாக நீ இருக்கிறாய். பெருமாள் இடத்துல ஹனுமான் வந்து பேசுகிறார். 2 பேர் வராளே யாருன்னு விசாரிச்சுக்கோன்னா சுக்ரீவன். ஹனுமார் வராரு, பேசுகிறார், பேச்சு கொடுக்குறார், தன்னை பற்றி சொல்லிக்கிறார், அந்த எம்பெருமான்ட்ட அழகாக விசாரிக்கிறார். பெருமாள் அங்கே பார்த்து சொல்கிறார், லக்ஷ்மணனை பார்த்து, நான் ரிக்வேத வினீதஸ்ய நான் யஜுர்வேத தாரினஹா. அடே லக்ஷ்மணா, ரிக்வேதம் பூர்த்தியாக அத்தியனம் பண்ணவன் கூட இப்படி பேச முடியாதுரா. யஜுர்வேதம் அத்தியனம் பண்ணவன் கூட இவ்வளவு அழகான வார்த்தை சொல்ல முடியாதுரா. நவ வியாக்கரண பண்டிதனும் கூட இவ்வளவு அழகான மொழிகளை பேச முடியாதுரா. அப்படி பேசுறாரா இந்த ஹனுமார். யார் பாராட்டினா? பகவான் பாராட்டுறா. நேரா ஹனுமாரின் பெருமையை கொண்டாடுற. வினயத்தோடு கூடியவராக சொல்ல வேண்டியதை எப்படி சொல்லணுமோ, எதை சொல்லணுமோ, எதை சொல்லக்கூடாதோ அதை தவிர்ந்து நான் வன்மை. அவருக்கு என்ன பேருனார்? வாக்மி ஸ்ரீமான். தமிழ் படுத்தினா சொல்லின் செல்வர். வள்ளுவர் குரல்ல சொன்னார், 3 வேணும்: சொலல் வல்லன், சோர்விலன், அஞ்சான். அவனை இகழ்வெல்லல் யாருக்கும் அரிது. அனுமாருக்கு இது 3ம் இருக்கு. சொலல் வல்லன், நன்றாக அற்புதமான சொற்களை உபயோகிக்கக்கூடியதிலே வல்லமை பெற்றவர். சோர்விலன், சோர்வே கிடையாது. அஞ்சான், எதற்கும் பயப்படாதவர். ராவணன் சபையில போய் உட்கார்ந்தாரு, ராவணா உனக்கு சமமா தான் நான் அமருவேன் அரங்கு. எவ்வளவு ஆச்சரியம் ஹனுமாருடைய பெருமை. அந்த ஹனுமார் நாவீறு படைத்தவர். அதை போல இவ்வளவு சொல்ற, நீ அப்படித்தானமா நாவுடையாய். நீ உன்னுடைய நாவீர் இருக்கு பாரு, அதை சொல்ற வார்த்தைகள் இருக்கு பாரு, எங்களை எல்லாம் மயக்கி உன் பக்கத்தில் ஈடுபட வச்சிருக்கு. சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணானை பாட. நாம எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ண போறோம்னா, சங்கு சக்கரமும் தன்னுடைய திருக்கைகளிலே ஏந்தி, இந்த சங்கு சக்கரங்கள் ஏந்தினதுனால பகவானுடைய திருக்கரம் கொஞ்சம் வளர்ந்து போயிருக்கான், பெருசா இருக்கான், அழகா. அதனால தடக்கையன், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன். அடுத்தது சொல்றார், அவன் யாருன்னார்? பங்கையர் கண்ணானை. பங்கையர் கண்ணான்னா புண்டரீகாட்சன்னு பேர், தாமரை கண்ணன்னு பேர். ஆழ்வார் பாசுரங்களில் சொல்லுவார், உன்னுடைய தாமரை கண்களால் நோக்காய் நோக்காய் எம்பெருமானே. இந்த குளிர்ந்து இருக்கக்கூடிய தாமரை போன்ற திருக்கண்கள் இருக்கே, அதுல கொஞ்சம் என் பேர்ல கட்டாட்சம் வராதா? வரப்போறது பாசுரம் அங்கன்மான் ஞாலத்திரசில வருது. செங்கண் சிறு சிறிதேல் என்மேல் விழியாவோ, திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கன் 2ம் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேள். எங்கள் மேல் நீர் கிருபை பண்ணுவீராகில் எங்களுக்கு பாக்கியம் இல்லையா எம்பெருமானே? யார் ஒருவன் பக்திமானாக வருகிறான் அழகா சாஸ்திரம் சொல்லித்து, ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஸ்சேத் மதுசூதனஹா. அவனுக்கு தான் என்ன பேர்? கர்ப்பஸ்ரீமான்னு பேர். எவன் ஒருவனை எம்பெருமான் கர்ப்பகாலத்திலேயே குளிர நோக்குகிறானோ அவன் மிக உயர்ந்த பக்தி உடையவனாக ஆகி நிற்கிறான். பிரகல்லாத ஆழ்வார்லாம் கர்ப்பஸ்ரீமான். தாய் வயிற்றிலே இருக்கும் பொழுதே அவ்வளோ பக்தியிலே திளைத்தவன் அவன். அது போல எம்பெருமானுக்கு என்ன சொல்றாரு இங்க அழகா? பங்கையர் கண்ணானை. பங்கயம்னா தாமரை, அந்த தாமரை போன்ற கண்களை உடையவனை. இந்த தாமரை கண்கள் இருக்கு பாருங்கோ, அது வரைக்கும் எது வரைக்கும் இருக்குன்னா, எப்படி ஒரு தாய் தன்னுடைய கண்களை தன் குழந்தைகளை வரைக்கும் விரிவடைய செய்து பார்த்திருப்படோ, அதை போல சங்க சக்கரமாகிற குழந்தைகள் வரைக்கும் விரிவடைந்து இருக்கான் எம்பெருமானுடைய திருக்கண்கள். அது எப்படி இருக்கு அவனுடைய கண்கள்னா, அனைத்துலகமுடைய அரவிந்த லோச்சனன். ஆழவந்தார் கேட்டார், கஃப் புண்டரீ கணயனஹா. எவன் தாமரை கண்ணானோ அவனே புருஷோத்தமன், அவனே பரமாத்மா. இது ஒரு அடையாளம். தாமரை போன்று இருக்கக்கூடிய திருக்கண்களை உடைய பகவானை வேதம் பலவாறாக கொண்டாடுற. அவன் ஆழ்வார் சொல்றார், அவன்தான் புருஷோத்தமன். இப்போ சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணானை பாட. அந்த எம்பெருமானை பாடுவதற்காக நீ புறப்பட்டு வர வேணும். நாம் எல்லாருமாக சேர்ந்து அந்த எம்பெருமானை பாடி பறைகொள்ள வேணும் அப்படின்னு எழுப்பி கொண்டு போகிறாள். இன்னும் நிறைய அர்த்தம் இருக்கு, ஆனால் அடுத்த பாசுரமும் இருக்கு. அடுத்தது அற்புதமான பாசுரம் எல்லே இளங்கிளியேங்கிற 15வது பாசுரத்தில் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தங்களை தெரிவிக்கிறார். கடைசி பாசுரம் திருப்பாவேல இல்லை, எழுப்புறதுல 15வது பாசுரம் தான் இது திருப்பாவேல. அதில் பல அர்த்தங்களை தெரிவிக்கிறார். ரொம்ப அற்புதமான அர்த்தம் அது. ஒவ்வொன்றுமே எப்படி ஒரு வைஷ்ணவன் இருக்க வேண்டும்ங்கிற முறைகளை காண்பிக்கிறார். அதை நாளைய தினம் நாம் அனுபவிக்க பெறுவோம். இப்போ இன்றைய தினம் இன்றைய பாசுரத்தை அனுபவித்து நிற்போம் அழகா. இன்னைக்கு 18வது பாசுரம்.
உந்து மதகளிற்றங்கிற பாசுரம். எல்லாருமா சேர்ந்து ஒரு முறை அனுசந்தானம் பண்ணுவோம். உந்து மதகளித்தன் ஓடாத தோள்வழியன் நந்த கோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் வந்தார் விரலி உண்மை துணன் பேர் பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொழிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். ஆண்டாள் திருவடிகளே சரணம். பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் திருவடிகளே சரணம். எம்பெருமானார் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். மீண்டும் நாளை மாலை சாயந்தரம் 6:30 மணிக்கு இதில் சில கேள்விக்கு பதில் சொன்னோம். ஒரு கேள்விக்கு சொல்லியிருக்கோம்னு நினைக்கிறோம் அழகாக. இன்னும் மற்றுமுண்டாக இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு நாளை தினம் பதிலை அனுபவிப்போம். நாம் கேள்விகள் கேட்குறது ரொம்ப சந்தோஷம், எனக்கும் தெளிவடைகிறது.